அத்தா பிள்ளைக்காரி அம்மா கைத்தடிக்கா எல்லாரும் கைத்தடி சத்தம் போடுங்க கொடுக்க வேண்டும் அம்மா ஓடிவா தாய் இருக்கிறீங்க ஓடிவா அம்மா அம்மா நாட்டமலை இல்லையிலே இல்லையிலே குடிகொண்ட முத்தம் மாறி ஓடிவாம்மா நாட்டமலை எல்லையிலே எல்லையிலே குடிகொண்ட முத்து மாறி ஓடிவாம்மா நாட்டமலை இல்லை விட்டு அடி வர வேண்டும் அம்மா இந்த நேரம் நாட்டமலை எல்லை விட்டு அடி வர வேண்டும் அம்மா திருவப்பூர் மந்தகிர சங்கரஞ்ச முத்தம் மாறி ஓடிவாம்மா திருவப்பூர் எல்லையிலே எல்லையிலே தாயே குடிகொண்டு வாழ்பவளே ஓடிவாம்மா திருவப்பூர் எல்லை விட்டு அடி வர வேண்டும் அம்மா இந்த நேரம் திருவப்பூர் எல்லை விட்டு தாயே ஓடி வர வேண்டும் அம்மா அத்தா துண்ணையூர் மந்தகிர சங்கரஞ்ச முத்தம் மாறி ஓடிவாம்மா குடிகொண்ட முத்து மாறி ஓடிவாம்மா மடகரி அம்மையாக வாழ்வபல முத்தம் மாறி ஓடிவாம்மா மடகரி அம்மையாக தாயே மக்களை காப்பவளே ஓடிவாம்மா வகித்துரு மந்தகிர சங்கரஞ்ச முத்தம் மாறி ஓடிவாம்மா இந்திரமட்டி மந்தையிலே எல்லையிலே தாயே குடிகொண்ட முத்து மாறி ஓடிவாம்மா இருந்தப்பட்டி மந்தகிர சங்கரஞ்ச முத்தம் மாறி அடிவாம்மா இந்திரமட்டி எல்லை விட்டு தாயே அடி வர வேண்டும் மகமாயி கண்ணபுர மந்தகிர சங்கரஞ்ச முத்தம் மாறி ஓடிவாம்மா வைத்தொரு மந்தையிலே எல்லையிலே தாயே குடிகொண்ட முத்து மாறி ஓடிவாம்மா அடிவாமா தாய ஓடிவாமா சபைக்கபுர முத்தம் மாறி அடிவாமா தாயே ஓடிவாமா கண்ணபுர முத்து மாறி ஓடிவாமா தாய ஓடிவாமா புத்தபிய பத்தினியே ஓடிவாமா தாயே அடிவாமா உத்தமிய பத்தினியே ஓடிவாமா மக்கரகம் பிறந்ததம்மா கண்ணனூர் நடகில வேமு பிறந்ததம்மா விஜயநகர் பட்டணம்மா அள்ளக்கி ரசத்தமது அள்ளைய மூக்கை கலையா அடிவாமா தாய ஓடிவாமா அங்கார ரூபம் கொண்டு அடிவாமா தாயே ஓடிவாமா அங்கார கோபம் கொண்டு ஆடிவாமா தாயே சமயபுரம் மந்தகில சங்கரஞ்ச முத்தம் மாறி ஓடிவாமா சமயபுரம் மந்தையிலே தாயே சங்கரிச்ச முத்து மாறி ஓடிவாமா தாயே சங்கம்பள அம்மையாக வாழ்வபல முத்தம் மாறி விடுன மாமா விடுன பிடிக்காதே எல்லாரும் கை தட்டுக்க வேடிக்கை சாகி நீ வந்தது உண்மையான தெய்வமா இருந்தா இந்த மந்தைகள் வாழக்கூடிய தெய்வம் இருக்கிறது உண்மையா இருந்த தாகி நீ அழைக்கக்கூடிய சத்தத்துல வருந்து கிளைக்கக்கூடிய சத்தத்துல உனக்கண்ணும் புள்ள இருக்குதா இல்லையா ஓடிவா பாப்பு சமயபுரத்து மொத்த மாறி பிறந்துகளுச்சு அந்த தாயலுக்கு இந்த இடத்துல ஒரு குழந்தை இருந்துச்சு இந்த மந்தைக கட்டி காக்கக்கூடிய நாகாத்தா அஞ்சுதல நாகம் போல ஆடி வர வேண்டும் தாகி உன்னை நான் பிறந்து கிளைக்கிறேன் இந்த இடத்துல இந்த நாட்டு மக்கள் உனக்காக ஆலயம் எழுப்பி உன்னை வழிபடுறது உண்மையா இருந்தா இந்த இடத்துல நீ குடியிருந்த நாட்டு மக்களை கட்டி காக்குறது உண்மையா இருந்தா நீ இருக்கிறியா இல்லை நான் ஆஸ்வதிச்சு பார்க்கிறேன் தாகி இந்த ஒரு மந்தைகளை பிறந்து கிளச்சு நீ வராம இருந்தது கிடையாது இந்த இடத்துல கண்ணு கிடையாது கழுத்துல மாங்கல்ல இணையாத சின்ன சிறு குழந்தை புள்ள இருக்குதா இல்லையா தாகே நாகம்மா அஞ்சதல நாகம் போல ஆடி வர வேண்டும் தாகி 10 தல நாகம் போட படம் எடுத்து ஆடிவா தாகி எல்லாரும் ஜோரா கை தட்டி குழும சத்தப்படுங்க பாப்பா இந்த மந்தைகளை குடியிருக்கக்கூடிய நாகாத்தாளுக்காக ஓடிவாத்தா நீ ஆத்தா பிறந்த ஹீரோ ஆத்தா பிறந்த ஹீரோ உனக்கு அழகு நல்ல மலையாளம் ஆத்தா பிறந்த ஈடோ
நல்ல மலையாளம் 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 நாயி பிறந்தையினோ தாயி பிறந்தையினோ இந்த ஒரு மந்தையில வாழ்பவள் அண்ணாகாத்தா உனக்கு தங்க நல்ல மலையாளம் 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 உனக்கு ஆட குறையலடி குறையலடி அத்தா நீ அஞ்சுதல நாகம் போல அம்மா நீ அஞ்சுதல நாகம் போல தாயே ஆடி வர வேண்டும் அம்மா தாகிரி 10 தல நாகம் போல இந்த ஒரு மந்தையில வாழ்பவள் நாகாத்தா நீ படம் எடுத்து வாடியம்மா வாடியம்மா படம் எடுத்து வாடியம்மா 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 அம்மா உன்னை கூப்பிட்டலை குரம்மா தாயே உன்னை கூப்பிட்டலை குரம்மா தாயே சமயபுரத்து முத்தம் மாறி என் குலமகளே ஆடிவம்மா ஆடிவம்மா அம்மா கூப்பிட்டு அழைக்கிறோமே கைத்தடிக்க தாயே கைத்தடி குலவ சத்தப்படுக பாப்போம் ஓடிவாமா ஓடிவாமா தாயே நீ புத்துக்குள்ளே பிறந்தவளா நாகத்தா அம்மா நீ புத்துக்குள்ளே அம்மா நீ புத்துக்குள்ளே பிறந்தவளா இந்த ஒரு மந்தையில வாழ்பவள்ளா நாகம்மா நீ 10 தல நாகம் போல படம் படுத்து வாடியம்மா வாடியம்மா படம் எடுத்து வாடியம்மா வாடியம்மா அத்தாவு அங்க பதறலையா தாயே அத்தாவு அங்க பதறலையா என் நாகத்தா உனக்கு ஆதியத்து சோதனையா உனக்கு அங்க பதறலையா அங்க பதறலையா தாத்தா உனக்கு ஆவிகளும் சோரலையா அம்மா உன்னை வருந்தி அழைக்குறம்மா தாயே தாயே உன்னை வருந்தி அழைக்குறம்மா வருந்தி அழைக்குறம்மா இந்த ஒரு மந்தையிலே வாழ்பவள்ளான் நாகம்மா ஹே வல்லவியே ஓடிவாம்மா ஓடிவாம்மா வருந்தி அழைக்கணுமா வருந்தி அழைக்கணுமா ஒரு எல்லையிலே வாழுகிற எனாகத்தா ஏ வல்லவியே ஓடிவாமா நீ அக்கா தங்கையில வேறா தாயே நீ அக்கா தங்கையில வேறா அம்மா 7வது பிறந்தவளா நீ சமயபுரத்து மொத்தம் மாறி அம்மா நீ சாம்பூராணி வாசக்காரி அந்த சமயபுரைகளை விட்டு நீ 5 தல நாகம் போல படம் படுத்து வாடியம்மா வாடியம்மா தங்கை எளிவேரா தானி அக்கா தங்கை எளிவேரா வல்ல அம்மையாக கூடியவைய சமயபுரத்து முத்து மாறி நேரம் எழுந்து ஓடி வரும் அம்மா எல்லாருமே ஜோரா கைத்தட்டி கொள்வதற்கப்படுக தாய் இந்த மந்தையில குடியிருக்கக்கூடிய நாகாத்தா நீ இருக்கிறீங்க இல்லையா கண்ணி கழியாத கழுத்துல மாங்கள் அடியாத சின்னதில் குழந்தையும் வந்தைகள் இருக்கதா இல்லையா ஓடிவா ஆடிவா தாகி ஆத்தா சிலிக்க சிலிக்க வராளே நாகம்மா சிங்கரகம் ஆடி வராளே ஆத்தா சிலிக்க சிலிக்க வராளே நாகம்மா மக்கரத மேலே வராளே பறந்து பறந்து வராளே மாரியவ பம்பரம் போலாடி வராளே பறந்து பறந்து வராளே மாரியாத்தா பம்பரம் போலாடி வராளே இந்த ஒரு மந்தையில வாழ்வமல்ல நாகம்மா ஆத்தா இந்த ஒரு எல்லையில வாழ்வமல்ல நாகம்மா இந்த ஒரு மந்தையில வாழ்வமல்ல நாகம்மா 5 தல நாகம் போல ஆடி வர வேண்டும் அம்மா பறந்து பறந்து வராளே மாரியவ பம்பரம் போலாடி வராளே பறந்து பறந்து வராளே நாகம்மா பம்பரம் போலாடி வராளே அம்மா 5 தல நாகம் போல ஆடி வர வேண்டும் அம்மா 5 தல நாகம் போல ஆடி வர வேண்டும் அம்மா தாயே 5 தல நாகம் போல ஆடி வர வேண்டும் அம்மா 10 தல நாகம்
மாறி சிலுக்க 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 வராளே என் நாகத்தம்மா சிங்கரத மேலே வராளே பறந்து பறந்து வராளே மாரியம்ம பம்பரம் விளையாடி வராளே பறந்து பறந்து வராளே மாரியம்ம பம்பரம் விளையாடி வராளே அள்ளை கட்டுமா தாயே அள்ளை கட்டுமா இந்த ஒரு நாகத்தல அள்ளை கட்டுமா அள்ளை கட்டுமா தாயே அள்ளை கட்டுமா தாயே இந்த ஒரு நாகத்தம்மா அள்ளை கட்டுமா என் முத்தமைய பத்தினிகை அள்ளை கட்டுமா உலகாலும் நாயகியா அள்ளை கட்டுமா பிள்ளைய பிறந்தவளை அள்ளை கட்டுமா தாயே உலகால நாயகியா அள்ளை கட்டுமா பத்தினிகை அள்ளை கட்டுமா கழுதபட முத்தமையை அள்ளை கட்டுமா முத்தமைய பத்தினிகை அள்ளை கட்டுமா இந்த உலகால நாயகியா அள்ளை கட்டுமா நாட்டமல்ல தாயமலும் அள்ளை கட்டுமா அவ பெரியம்மை பார்ப்பவள அள்ளை கட்டுமா வீலா கமட்டியார் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த மந்தையில் கண்ணிகளையாத கழுத்தில் மாங்கல்யம் அணியாத சின்ன சிறு குழந்தை மட்டுமே கரகத்தை எடுத்து ஆடணும்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் வேண்டுதலை நாங்கள் நிறைவேற்றுறோம். சின்ன பிள்ளைய ஒரு 5 சின்ன பிள்ளைய மட்டும் நிற்க வைங்க, எனக்கு வச்சுக்காம. கண்ணிகழியாத கழுத்தில் மாங்கல்யம் அணியாத சின்ன சிறு குழந்தைக்கு மட்டும் இந்த இடத்துல நிற்க வைங்க, கொச்சுக்காம நிற்க வைக்கணும். கழுத்தில் தாலி இல்லாத பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி கொண்டாந்து பாட்டுங்க அதுக்குன்னு ரொம்ப சின்ன பிள்ளைலாம் வேணாம். அப்படி வரிசையாக நில்லு சாமி, வரிசையாக நிப்பாட்டு, அங்கிட்ட நிப்பா, அந்த கோட்டுக்கிட்ட அனுப்பாட்டுனேன், அந்த கோட்டுக்கு நேரம் அனுப்பாட்டு ஆளை, அப்படி வரிசையாக அனுப்பாட்டு. இந்த பெண்கள்லாம் கொஞ்சம் எந்திரிச்சு தான் கொஞ்சம் கை தட்டுனா என்னம்மா சிவனையன் இருக்கிறீங்களே, எல்லாமே நம்ம ஊர் கிராமம் தானே. நம்ம ஊர் நாகத்தம்மா காண்டியாவது நம்ம எல்லாம் கைதிட்டி ஆரவரப்படுத்தினால் பரிச ஒரு முறை திருவிழா நடக்கிறது. அதுவும் நம்ம நம்மளுடைய ஆத்தாளு வாசலிலே 7 முத்துமாரியம்மன் அருள் பாலிக்கக்கூடிய நேரம். 7 கரகமும் 7 அம்மையாக நம்ம உடம்புல பார்க்கக்கூடியவள். அதனாலே இந்த சின்னஞ்சிறு குழந்தைங்க இப்போ வந்து தத்ரூபமாக ஆடி வருவாங்க. அதனாலே உங்களுடைய கரகோஷம் எழுப்ப வேணும், கை தட்டணும், ஆரவரப்படுத்தணும். ஆண்களை நல்லா விசில் அடித்து ஆரவரப்படுத்தலாம். இவ்வளோ கும்பல் இருக்கிற எல்லா இளைஞர்களும் இவ்வளோ பேர் இருக்கு. அப்படி விசில் அடித்து ஆரவரப்படுத்தினா தான் என் சாமி வரும். சும்மா பாட்டை படித்தோம்னா அவன் சாமி வராது. நம்ம போடக்கூடிய குலவே கும்மி சத்தத்துக்கு தான் ஆடி வருவா. அத்தியா ஆத்தா அப்படி தூள் கிளப்பி வருவா ஆத்தா. பார்த்தாகி என் நாகம்மா நீ இருக்கிற இல்லை என்ன சோதிச்சு பார்க்கிற தாகி. இருக்கக்கூடிய தெய்வம் இருக்கிறது உண்மையா இருந்தா ஓடிவா ஓடிவா ஓடிவா. கைத்தடி குழுமசத்து பிறகு தாகி ஓடிவா தாகி. என் நாகத்தம்மா மஞ்ச முகத்தலகி மருந்து கிடைக்கக்கூடிய நேரத்தில் ஓடிவா. மஞ்ச முகத்தலகி நாகாத்தா உனக்கு மனசு இரங்கலையா மஞ்ச முகத்தலகி தாயே நாகாத்தா உனக்கு மனசு இரங்கலையா வருந்தி அழைக்குறனே ஆத்தா தாயே நாகம்மா கேட்கலையா தாயே உன்னை வருந்தி அழைக்கிறோமே தாயே நாகம்மா உனக்கு வல்லவியே கேட்கலையா உப்பிட்டலை கூறம்மா ஆத்தா தாயே நாகம்மா கேட்கலையா இன்று குழந்தையம்மா தாயே நாகத்தம்மா உனக்கு மனசு இறங்கலையா 5 தலை நாகம் போல அத்தா ஆடி வர வேண்டும் அம்மா இந்த நேரம். 5 தலை நாகம் போலே தாயே நாகத்தா ஆவிகளும் சோதலையா தாயே புத்துக்குள்ள பிறந்தவளா அத்தா தாயே படம் எடுத்து வாடியம்மா இந்த நேரம். புத்துக்குள்ளே நாகத்தம்மா தாயே நாகம்மா எடுத்து ஆடிவாமா இந்த நேரம். கைத்தட்டி குலவசத்தை விடுங்க அத்தா நாகத்தா ஓடிவாடி தாகி இருக்கிறையா இல்லையா. மஞ்ச முகத்தலகி மனசு இரங்கலையா முகத்தலகி தாயே மனசு இரங்கலையா மஞ்ச முகத்தலகி மனசு இரங்கலையா மஞ்ச முகத்தலகி தாயே மனசு
கேட்கலையா கேட்கலையா கூப்பிட்டலை குரம்மா அலை குரம்மா உலகளை எட்டலையா எட்டலையா கூப்பிட்டா அழைக்கணுமா அழைக்கணுமா தாயே உலகளை கேட்கலையா கேட்கலையா அங்கம் பதறலையா பதறலையா ஆதியத்த சோதனையா சோதனையா அம்மை சூழலை விட்டு தாயை பார்வதிய வருமம்மா வருமம்மா அங்குதல நாகம் போல ஆட்டி வர்ற வேண்டுமம்மா வேண்டுமம்மா அஞ்சுதலை நாகம் போலே தாயே அடி வர வேண்டுமம்மா வேண்டுமம்மா பத்துதல நாகம் போல பறந்து வர வேண்டுமம்மா இந்த நேரம் அஞ்சுதலை நாகம் போலே தாயே பறந்து வர வேண்டுமம்மா வேண்டுமம்மா புட்டுக்குள்ள பிறந்தவளா படபடுத்த வாட்டியம்மா வாட்டியம்மா நடகொழுங்கோ தாயே நாகமணி ஒசகிடும் ஒசகிடும் அப்படி நடந்தா நாட்டை கொள்ளுங்கும் நாகமணி ஜோதி மின்னு நடகொழுங்கோ நாகமணி ஒசகிடும் நடந்தா நாட்டை கொள்ளுங்கும் நாகமணி ஜோதி மின்னு நடகொழுங்கோ நாகமணி ஒசகிடும் இடை கொள்ளுங்கும் இருபுறமோ ஜோதி மின்னு இடகொழுங்கோ இருபுறமும் ஒசகிடும் நடந்தா நாட்டை கொள்ளுங்கும் நாகமணி ஜோதி மின்னு உனக்கு நாகமணி ஓசையிடும் இடை கொள்ளுங்கும் இருபுறமோ ஜோதி மின்னு இடகொழுங்கோ இருபுறமும் ஓசையிடும் இடை கொள்ளுங்கும் இருபுறமோ ஜோதி மின்னு இடகொழுங்கோ இருபுறமும் ஓசையிடும் அத்தாடாத பெகளையோ பாகை அட்டி வச்சு பார்ப்பவளா ஆடாத பேகலையும் தாயை அடி வைத்து பார்ப்பவளா எடுத்து வைக்கும் கால்களுக்கு இருக்கலும் சொல்லடமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு இருக்கிற சொல்லடமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு தாகை கால்களுக்கு இருக்கலும் சொல்லடமா தாகை சொல்லடமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு தாயை கால்களுக்கு எரிகளம்பு சல்லடமா தாயை சல்லடமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு இருக்கலும் சொல்லடமா சொல்லடமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு எரிகளம்பு சல்லடமா தாயை சல்லடமா தூக்கி வைக்கும் கால்களுக்கு தாகை கால்களுக்கு துகிலம்பு சல்லடமா தாகை சல்லடமா தூக்கி வைக்கும் கால்களுக்கு தாயை கால்களுக்கு எனக்கு துகிலம்பு சல்லடமா தாயை சல்லடமா தாகேடி வந்தது உண்மையான தெய்வமா இருந்த ஒரு அழுப்பு மட்டும் நான் பறந்து கிளைக்கிறேன் தாயி நீ வந்தது தெய்வமா இல்ல மாண்ட ஆவேசமான நான் தெரிஞ்சுக்கணும் தாயி வந்தது தெய்வமா இருந்தா இந்த இடத்துல ஆதி பரமேஸ்வரனாக எடுத்து கொண்ட பறந்து கிளைப்பறேன் சிவன்ல பாதி சக்தி இருக்கிறது உண்மைகண்ணா இந்த சிவன் சொல்லிக்கு கட்டப்பட்டு தாகே நாகம்மா நீ வந்தது உண்மைக்கான தெய்வமா இருந்தா ஆடிவா ஓடிவா தாகே அத்த கூப்பிட்டா ஓடி வருவாளா மாறியவ குழுவ போட்டு ஆடி வருவாளா கூப்பிட்டா ஓடி வருவாளா ஏ மாரியப்பா குலவ போட்டு அடி வருவாளா அவ கூப்பிட்டா ஓடி வருவாளா மாறியவ குழுவ போட்டு ஆடி வருவாளா அவ கூப்பிட்டா ஓடி வருவாளா ஏ மாரியப்பா குலவ போட்டு அடி வருவாளா சின்ன சின்ன போல போடுகிறப்ப சேது பத்திக்கு நாடு வந்தவன் தெருவுல போல இருப்பா சேதுபதியில் மறையில் வந்தவன் சின்ன சின்ன போல போடுகிறப்ப சேது பத்திக்கு நாடு வந்தவன் தின்ன பிறந்தவ தலைகுளிச்சவ தாயமங்கல மாறியவ கூப்பிட்டா ஓடி வருவாளா ஏ நாகம்மா குடி போட்டு அடி வருவாளா கூப்பிட்டா ஓடி வருவாளா மாறியவ குலவகிட்டு ஆடி வருவாளா கூப்பிட்டா ஓடி வருவாளா ஏ நாகம்மா குலவ போட்டு அடி வருவாளா தாத்தா கொஞ்சம் வயசுல குழந்தையானவ குளிரும் காவிரி பக்கம் இருப்பவன் பக்கம் இருப்போம் கொஞ்சம் வயசுல குழந்தையானவ குளிரும் காவிரி பக்கம் இருப்பவ தன்னம் இருந்தவ தலைகுளிச்சவ சமயபுர மாறியவ கூப்பிட்டா தாயே கூப்பிட்டா 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 ஓடி வருவாளா மாரியப்பா குலவ போட்டு அடி வருவாளா அவ கொஞ்சம் வயசுல குழந்தையானவ குளிரும் காவிரி பக்கம் இருப்பவன் இந்த வயசில குழந்தையானவ கொள்ளிட தவறி பக்கம் இருப்பவன் கொஞ்சம் வயசுல குழந்தையானவ குள்ளிடம் காவிரி பக்கம் இருப்பவ தன்ன மறந்துமே ஆத்தா தன்ன மறந்துமே தலைகுளிச்சவ சமயபுர மாறியவ கூப்பிட்டா தாயை கூப்பிட்டா ஓடி வருவாளா ஏ மாரியப்பா குலவ போட்டு அடி வருவாளா ஆகே கூப்பிட்டா ஓடி வருவாளா என் நகத்தம்மா குளவ போட்டு ஆடி வருவாளா
நான் அப்படியே இந்த இடத்துல கண்ணிகளையாத சின்ன சிறு குழந்தைகிட்ட ஆத்தா நீ கரகத்தை மாற்றி கொடுத்தாயே. ஏன்னா முதல் வருமே நீ எத்தனை இதை வந்து ஆடி வரலாம். கண்ணிகளையாத கழுத்தில் மாங்கலி அணியாத சின்ன சிறு பிள்ளைக்கு மட்டுமே முதல் உரிமை தாயே. அண்ணே அண்ணே அப்படியே அந்த சாமியார பிள்ளைக்கு அந்த கரகத்தை அப்படியே மாற்றி கொடுங்க. நிப்பாட்டாதீங்க பாருங்க பாருங்க இந்த கரகத்தை ஃபஸ்ட்டு மாற்றிக்க அண்ணே கூட்டு போகாதீங்கண்ணே. அண்ணே விடுங்க விடுங்க அண்ணே சாமியார் அண்ணா ஆடுறவளை விடுங்கண்ணே. சின்ன பிள்ளைல விடுங்க அண்ணே. கரகத்தை மாற்றி வைங்க. சின்ன பிள்ளை விடுங்கண்ணே. அண்ணே அண்ணே இந்த அண்ணே அவரை ஒதுக்கி கொடுங்கண்ணே. கோச்சிக்காம அண்ணே கோச்சிக்காம நீக்கிட்டு வானே. அண்ணோ அண்ணே பச்சை சட்டை அண்ணே கோச்சிக்காம வானே. சாமி இந்த கருப்பசாமி பூக்குழி இறங்கணும். அதனால் இந்த கறிமூட்டை எங்கே இருந்தாலும் எடுத்துகிட்டு வாங்க. நாடக மேடைக்கு முன்னாடி விழா கம்பெனியில் அன்பான வேண்டுகோள். கறிமூட்டை இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க. பூக்குழி போடணும். கறிமூட்டை இருந்தால் கொண்டு வாங்க. முன்னாடி நாடக மேடை கொண்டு வாங்க. ஹலோ கல்லான இதயமே தாயே தாய் கல்லான இதயமோ தாயே தாயே கல்லான இதயமகரித்த கல்லான இதயமும் கலித்த பொல்லாத உறவுகள் பரிபடு முளைக்கிறது பரிபடு எல்லாம் இன்பமயம் 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 கல்லாத இதயமும் கடிகித கலித்த சொல்லாத உறவுகள் பரிபடு நலபெறமெல்லாம் இன்பமயம் 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 காரணவிந்தயங்கள் கத்தோருமானவர்கள் காரணவிந்தயங்கள் கத்தோருமானவர்கள் கலகற்ற பெரியோர்கள் உத்தம போட்டிடுவே காரணவிந்தயர்கள் தத்தூரிமானவர்கள் கதகட்ட பெரியோர்கள் உத்தமரும் போட்டிடவே காரணவிந்தயங்கள் கத்தோருமானவர்கள் கலகற்ற பெரியோர்கள் உத்தம போட்டிடவே வேண்டுமர தந்தி முதல் வணக்கம் முதல் வணக்கம் முதல் வணக்கம் வேண்டு வரங்கள் வாழ்த்துக்கள் பல தந்து வாழ வைப்பார் தாயே தமிழ் தாயே முதல் வணக்கம் முதல் வணக்கம் மூன்று தமிழும் நல்லே முறையுடனே வகுத்தி மூன்று தமிழும் நல்லே முறையுடனே வகுத்தி ஈசன் எமக்களித்தே இசையரசே மூன்று தமிழும் நல்ல முறையுடனே வகுத்தி ஈசன் எமக்களித்த இசையரசே மூன்று தமிழும் நல்ல மூன்று தமிழும் நல்ல மூன்று தமிழும் நல்ல முறையுடனே வகுத்தி ஈசன் எமக்களித்தே இசையரசே பொல்லாத உறவல்லோ தாயே அம்மா பொல்லாத உறவல்ல பொறுப்புடனே வகுத்தி ஈசன் எமக்களித்தே இசையரசே 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 ஈசன் எமக்களித்த இசையரசே 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 கல்லான
விட்ட பொல்லாத உறவுகள் பரிமரமுளைக்கு மறுபாடு எல்லாம் என்பவையே பேர் அன்புக்குரிய பெருவர்களே, பேர் மதுரமிக்கும் அறிவு தாவர்களே, காலை காடு சென்றை மாலை விருந்திருப்பம் எனதுமை விவசாய பெருகுடி மக்களே, கண்ணியம் கட்டுப்பாடு செல்லக்கூடிய காவல்துறை அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிந்து கொண்டு கதைக்கு செல்வதற்கு முன்பதாக அருமையான கூட்டம், அழகான ஊர், அமைதியான மக்கள், அன்பான இடம் அப்படி இருந்தாலும் உங்கள் அனைவருக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிந்து கொண்டு இந்த இடத்துல பூக்குழி போட போகிறாங்க. கொஞ்சம் வழி விட்டு உட்காருங்க. யாரும் தூங்கக்கூடாது. இந்த நாடகம் தூங்குற நாடகம் கிடையாது. மீறி தூங்கினால் தண்ணி போட்டு எழுப்புவோம். எந்த தண்ணி? இங்கு யூடியூப் ஒளிபரப்பு செய்யக்கூடிய வைகை மீடியா அருமை அண்ணா அவர்களுக்கும் பணிபுரியும் அன்பு உள்ளங்களுக்கும் செல்லிலே யூடியூப் எடுக்கக்கூடிய வீடியோ எடுக்கக்கூடிய அன்னை குருசாமி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி என்னது வணக்கம். ஆனால் நீ வளைச்சு இருக்கிற முத்துக்குரு. ஆனால் இருந்தாலும் அவர் வீடியோ எடுக்கிற யூடியூப் எடுக்கிறது கூட அதை வந்து வளைச்சி எடுக்கலை, எல்லாத்தையும் கவர் பண்ணுறாரு. ஏன்னு கேளு. ஏன்னு கேளு. ஏன்னு ஒழுங்கா உட்காந்துருக்குறாங்களா, சரி, இல்லை தூங்குறாங்களா அப்படின்னு சொல்லி இப்போ வீடியோ எடுப்பார். ஆமாம், காலையில் போய் பார்க்குறங்காட்டி அதை போய் தூங்கிடுவார். அப்படி சொல்லிவிட்டு சரி, அந்த முத்து மாரியை இங்கே இருக்கக்கூடிய தாஜாப்பட்டு வணங்கிவிட்டு கதைக்கு செல்வதற்கு முன்பதாக கேபிஎன் ராஜா அருமையாக ஒளிபரப்பு செய்யக்கூடிய கேபிஎன் ராஜா சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கும் பணிபுரியும் அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி என்ற வணக்கம். கொஞ்சோண்டு லைட்டா சைக்கிள் என்ன தேடிட்டு இருக்கிற? லைட்டா கைன்னு இன்னர் அப்படியே ஏற்றிக்கலாம். அவுட்ரு போகுது இன்னர். ஹலோ ஹலோ, இந்த கறி மூட்டையை தூக்கிட்டு போங்க. அங்கே ஒரு பையன் வரும், அப்படி சிவன் போட்ட பையன் வரும், அப்படியே அவட்ட அவர் கொட்டை போட அந்த கறி மூட்டை போட சொல்கிற இடத்துல போடுங்க. இன்னும் 2 பேர் தூக்கிட்டு போங்க. இந்த விழா கமிட்டி தூக்குங்க. நீங்கள் தான் எங்களுக்கு வேணும், உங்கள் ஒத்துழைப்பு எங்களுக்கு முக்கியம். இழுக்காத, தூக்கிட்டு போ. பச்சை சட்டை ஊரா? ஆமாம், பச்சை சட்டையெல்லாம் போ தம்பி. ஐயோ, எங்கே போடணுமோ போட போ. தள்ளி 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 போடணும், இங்கே போடக்கூடாது. இன்னைக்கு வந்திருக்க பப்புனை உண்மையாலுமே அந்த பூக்குழியில் போட்டு எரிச்சிருவோம். அதெல்லாம் பார்க்கணும், சிறப்பாக இருக்கும். நாடகத்தின் சிறப்பாக நடத்துறதுக்காக தம்பி சைக்கிள் சாக்சன் அவர்கள் நல்லா உயர பார்த்து போட்டுவிடு எங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. முண்டை நீ எங்கே கூட்டி வந்த? அருமை என்ன மேலூர் வந்து கூட்டி வந்தார். பேர் என்ன? தேவா டீ ஸ்டால். தேவா டீ ஸ்டால் தேவா அவர் வந்து கூட்டி வர்றாரு. அப்போ பார்த்தா இது தீப்பெட்டியில் ஒரு குச்சி இருக்கும் பார்த்தியா, தீக்குச்சி. அந்த தீக்குச்சி மாதிரி வண்டியில் வருது. வண்டிக்கும் தீக்குச்சிக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படி இருந்தாலும் இந்த தாயாக வட்ட வணைய வட்டை கதைக்கு செல்வதற்கு முன்பதாக தாய முத்துமாரி முத்துப்போடு வித்தைக்காரி உன்னை வருந்தி அழைக்காத நாளில் அப்படியே உட்காரு. ஒன்று அங்கே ஒன்றுமே இல்லை. உட்காரு, எல்லாம் கீழே உட்காந்து நாடகத்தை பாருங்க. முதல்ல நாடகத்தை பாருங்க. உட்கார அப்படி கீழே. ரோட்டில் போடாதையா, வண்டி வாசி போகணும். வண்டி ஒன்றும் வராதில்ல. இந்த வராதா? இப்போ வராது, அப்போ போடு. ஆமாம், பைபாஸில் தான் போடணும். பைபாஸ் இங்கே இல்லை, போடு அப்படியே. இந்த விழா கமிட்டியை தவிர மற்றவங்கெல்லாம் வந்து உட்காருமோ அந்தம்மா மோய் போடுமே. பாய கீழே போடு, சாடி கீழே போட்டு உட்காரு. பின்னாடி இருக்கிறாள், முன்னாடி வாங்கம்மா. அந்த மாதிரி கையில் வச்சுருக்க புது செருப்பு பத்திரமாச்சுக்க தூக்கிட்டு போடுவாங்க. அம்மா, அந்த கறிமுட்டை போட போகிறாங்க, அங்கே இருக்கிறாள், முன்னாடி வந்துருங்க. இங்கிட்டு வாங்க. பெண்கள்லாம் அங்கே போகக்கூடாதுங்க, வாங்க. பூக்குழி போட போறாங்கம்மா, முன்னாடி வந்துருச்சு வாங்க. அனல் பூக்குழி போடுற இடத்துல யாரும் தனித்தனியாக இங்கே போகக்கூடாது. நெருப்பு போட எல்லாம் இங்கே பக்கத்து வா, ஏன் முன்னாடி வா. இடமெல்லாம் இங்கே குத்தேரி விட்டுட்டீங்களா? தாயை மகமாயி ஒரு அரை கிலோ ஐயோ குமிச்ச மாதிரி போடுவோம் சொல்லு. ஹலோ கும்மியல் ஹலோ கும்மியல் ஹலோ
ஹலோ ஹலோ அபய குரல் கொடுத்த அந்த நேரம் ஓடி வரும் சமயபுரத்து ஆதாம் அவள் அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பமெல்லாம் மறந்துடு காத்தா அவள் அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பமெல்லாம் மறந்துடு காத்தாம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 அபய குரல் கொடுத்த அந்த நேரம் ஓடி வரும் சமயபுரத்து ஆதாம் அவள் அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தால் துன்பமெல்லாம் வரதுடுகாதாம் அவள் அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தால் துன்பமெல்லாம் வரதுடுகாதாம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆத்தா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஹலோ ஹலோ எங்கள் மொத்தம் மாறியமா எல்லோரையும் வாழப்ப சமயபுரம் மாறியமா எங்கும் நிறைந்தவளை எங்க முத்து மாரியம்மா எல்லோரையும் வாழ வைக்கிற சமயபுரம் மாரியம்மா தோடு காத்தா காட்சி கொடுமா அன்பாளமலை ஆட்சி கொடுமா ஆத்தோர ஆத்தா காத்து இருப்பா அன்பால நம்மளை காத்து ரசிப்பா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 அபய குரல் கொடுத்த அந்த நேரம் ஓட்டி வரும் சமயபுரத்து ஆத்தா அவள் அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தால் துன்பமெல்லாம் மறந்துடுகாத்தாம் பட்டோடு பட்டாட கட்ட கட்ட எந்த பொம்மை முடிக்க குட்டி ஆடா கண்டேன் தொடுபட்டோட கட்டல் கண்டு ஹலோ, ஹலோ. பம்பையும் முடுக்க வந்து ஆட கண்டு கருமாறி உருமாறி காட்சி கொண்டேன் சமயபுரத்தால கண்டு கொண்டு அருமாறி உருமாறி ஆடி வந்தேன் நீங்க சமயபுரத்தாலே கண்டேன் கண்டேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் ஆத்தா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிவார சக்தி ஓம் ஏய் அபய குரல் கொடுத்த அந்த நேரம் ஓட்டி வரும் சமயபுரத்து ஆதாம் அவள் அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பமெல்லாம் மறந்துடும் காத்தா என்ன வேணும் சைக்கிளு 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 2 வீலை காணாம போய் தேடி பாரு 2 வீலு சைக்கிள் சக்கரம் காணாம போயா புதுக்கோட்டை எல்லை நார்த்தாமலை தென்பகுதி அலக்குடியே கோட்டமலை அரசாட்சி குடும்ப கோட்டப்பெருமாள் எனக்கும் வயது 60 எனக்கும் என்னோட மனைவியாப்பட்ட திருமணமாகி பல ஆண்டுகள் ஆனாலும் சரி. என்னோட மனைவியாப்பட்டவளுக்கு அப்படியா? வயது 55 55 இந்த வேளையில ஆமா. எனக்கு என்னோட மனைவியாப்பட்ட திருமணமாய் பல ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆகிவிட்டது. பல ஆண்டுகள் ஆனாலும் ஒரு மனிதருக்கு எத்தனை செல்வங்கள் வேண்டும் 16 செல்வங்கள் எத்தனை செல்வங்களுக்கு அதிபதியா இருந்தாலும் அந்த செல்வங்களை ஆள்வதற்கு ஒரு புத்திர பாக்கியம் கிடையாது குழந்தை செல்வம் கிடையாது குழந்தை செல்வம் இல்லைன்னு சொல்லி இந்த இடத்துல என் நாட்டு மக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா என்ன சொன்னாங்க பிள்ளைலா பாவி பெரும்பாவி பாவி. மக்களா பாவி மாபாவி இந்த நாட்டை ஆள்வதற்கு புத்திர பாக்கியம் இல்லையே இல்லையே. இவெல்லாம் இந்த உயிரை வச்சுக்கிட்டு இருக்கலாமா நீ இருக்கலாமா அப்படின்னு சொல்லி நீ இதே இருக்கலாமா என் நாட்டு மக்களை பட்டவர்கள் ஏசுகிறார்கள் பேசுகிறார்கள் நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் நான் எத்தனையோ செல்வங்களுக்கு அதிபதியா இருந்தாலும் என் செல்வங்களை ஆள்வதற்கு புத்திர பாக்கியம் இல்லையா ஆண்டவா அழகமலையா அருதமக்காரா பக்கத்துல தான் இருக்கு மாயப்பெருமானே என்ன செய்வே ஏது செய்வே வந்துருவாரு. தானம் என்று வந்தவருக்கு அள்ளி கொடுத்தனே பிச்சை என்று வந்தவருக்கு வாரி வாரி வணங்கினே பிச்சை அட்டவா இப்படி நாட்டு மக்கள் நாக்கு மேல பல்லுபட்டு பேசுறாங்க சந்திரனே சொல்லுனே சந்திரனே
திருமணமாகி பல ஆண்டுகளை விட்டது. சரி. பல ஆண்டுகள் ஆனாலும் புத்திரபாக்கியம் இல்லை என்று சொல்லி சரி இரு நாட்டு மக்கள் இவன் பிள்ளை பெக்க கூட வக்கில்லையே உயிரை வச்சுக்கிட்டு இருக்கலாமா அப்படி சொல்லி என் நாட்டு மக்கள் தெரிவிக்கின்றார்கள். என்ன செய்வது? பிறக்கக்கூடிய குழந்தை எல்லாம் கருவில் இருந்து விட்டது. சரி. இல்லை என்றால் இறந்தே பிறக்கின்றது. இருந்தாலும் இந்த நாட்டை ஆள்வதற்கும் இந்த அரண்மனை ஆள்வதற்கு ஒரு வாரிசு வேண்டும். ஒரு ஆணாக இருந்தால் சரி, பெண்ணாக இருந்தால் சரி, புத்திரபாக்கியம் என்று சொல்லி இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் என்னை ஏசுகிறார்கள், பேசுகிறார்கள். நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன், நான் என்னையா செய்யறது, நான் என்னத்தையா செஞ்சேன், நம்ம கையில் என்ன இருக்குது, என்ன செய்வது? ஹலோ 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 பேஸ் இருக்குமா? பேஸை குறைச்சிருங்க, சார்பு கைன் மட்டும்தான். ஹலோ அப்படியே தான். ஹலோ அப்புறம் சொல்லுனே போலாமா? இருந்தாலும் இந்த ஊர் மக்களாகப்பட்டவர்கள் நலமோடு வளமோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நான் யாரும் மனசாட்சி துரோகம் பண்ணாமல் வாழ்ந்துகிட்டேன். தனபாலு கங்காத்தாத என்ன செய்வது? ஹலோ வண்டி போகட்டும், வண்டி போகட்டும். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் நம்பி ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியமாம். நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியமா, அதுதான் உள்ளத்தின் காட்சியமா, அதுதான் உண்மைக்கின் சாட்சியமா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனசாட்சி, தெய்வத்தின் சாட்சியமா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் உண்மை சாட்சியமா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியமா, அதுதான் உண்மையின் சாட்சியமா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் நன்றி ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா, தெய்வத்தின் சாட்சியமா. நதி வெள்ள காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் ஒன்று வேற யாரவா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் இன்றி வேறு யாரமா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், பறவைகளே பதில் சொல்லுங்கள். மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்க, மனதிற்கு மனதை கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அரியணத்தில் ஒரு துளி வச்சோம் இல்லை, ஆண்டவன் அரியணத்தில் ஒரு துளி வச்சோம் இல்லை, அவனிட்டு எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அரியணத்தில் ஒரு துளி வச்சம் இல்லை, அவனிட்டு வேறு யாரு ஆறுதல் இல்லை. மனிதனமா மனிதனம்மா மயங்குகிறேன், தவறுக்கு பொறிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியுமான மண்ணில் விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வ
உள்ளத்தின் காத்தியமா அதுதான் உள்ளத்தின் காத்தியமா அதுதான் உள்ளத்தின் காத்தியமா அப்படி யார் மனசுக்கு துரோகம் பண்ணாமல் இந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பத்திரபாக்கியல் என்று சொல்லி என் நாட்டு மக்களை பட்டவர்கள் ஏசி கொண்டிருக்கிறார்களே கேவலம் கொல்லி வைக்கக்கூட பிள்ளை இல்லையே ஆண்டவா அழகமலையா அரராமக்காரா மாயப்பெருமானே எனக்கு ஒரு வரத்தை கொடுக்க கூடாதா இது நாட்டால் வந்து புத்திரபாக்கியம் கொடுக்க கூடாதா ஆண்டவா பிள்ளை இல்லா பாவி என்று பிள்ளைகளா பாவி என்று ஐயா பெருமாவி ஏசுராரே ஐயோ பெருமாவி ஏசுராரே ஆட மக்களில்லா பாவி என்று மக்களில்லா பாவி என்று ஆட பாபாவி ஏசுராரே ஒற்றத்தின் பாபாவி ஏசுராரே ஆட பிள்ளை இல்லா பாவி என்று ஐயா பெருமாவி ஏசுராரே மக்கள் இல்லா பாவி என்று மாபாவி ஏசுராரே பிள்ளையில்லா பாவி என்று என்னே பெருமாவி ஏசுராரே மக்கள் இல்லா பாவி என்று என்னே மாபாவி ஏசுராரே ஆண்டவா அழகுமலையா அரராமக்காரா இத்தனை நாட்டு மக்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்களே இந்த உயிரை வைத்துக் கொண்டிருக்கலாமா இருந்தாலும் சந்திரனே என்னோட மனைவியாப்பட்டவள் சரி என்னுடைய அரவணை விட்டு வெளியே வரும்பொழுது வெளியேறி வரும்பொழுது நாட்டு மக்கள் என்ன சொல்லுவா தெரியுமா என்ன சொன்னார்கள் இவ புள்ள வைக்கலையே இவ உதவுகிறார் மலடி இவ முகத்தில் முழித்தால் இவளுடைய பிடித்த பீட நம்மளை சேர்ந்து விட சொல்லி என் நாட்டு மக்கள் பேசுகிறார்கள் என்ன செய்வது ஏது செய்வது இவ்வரங்க மேடையிலே சிவன் பெரியப்பாக நடித்துக் கொண்டிருக்கும் அண்ணன் அலெக்ஸ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. எங்களது நாடக கலைஞர்களுக்கு பொன்னாடை போன்று கௌரவப்படுத்திய ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் விழா கவுண்டர்களுக்கும் ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் எனது சார்பாகவும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிந்து கொண்டு விடைபெறுகிறேன். ஆட்டவா அழகுமலையா மணிமாட்டுக்காரா இருந்தாலும் யாரை நம்பி வந்தே சந்திரனே நான் யாரை நம்பி வந்தேன் என்னோட குலக்கடவுள் அழகுமலை அரராமக்காரன் நம்பினே சரி கைவிட்டு விட்டாரே எனக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுக்கவில்லை ஆண்டவா என்ன செய்வே என்ன செய்வே யாரை நம்பி நான் பிறந்தேன் போகடா போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க யாரை நம்பி நான் பிறந்தேன் போகடா போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க ஏ காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க ஹலோ குலத்திலே தண்ணியிலே கொக்குவிலே நீடுமில்லே குலத்திலே தண்ணியிலே கொக்குமில்லே மீனுமில்லே கட்டியிலே பணமில்லே பேரு சொல்லே பிள்ளையிலே யாரை நம்பி நான் பிறந்தேன் போகடா போக என் காலம் வெல்லும் என்ற பிள்ளை வாங்கடா வாங்க
போதும் போதும் ஊத்தாத, போதும் எரியும் எரியும். ஐப்பசியில் அலை வரும் தேடி வரும் காலம்தான் செல்வமெல்லாம் பூரிய போகும். யாரையிடம் நான் பிறந்தேன் போகலா போக என் காலம் என்ற பின்னே வாங்கடா வாங்க என் காலம் என்ற பின்னே வாங்கடா வாங்க வாங்கடா வாங்க. ரோட்ல நிக்காம வந்து உட்காரு. போதும், பூக்கள் எரிஞ்சிரும். நீங்க வந்து உட்காருக்கோங்க. அண்ணே வாணே அப்படியே அப்படியே வாங்க, இந்த இடம் இந்த சொட்டை நெருப்பு, இந்த சொட்டை நெருப்பு வாங்க வாங்க. அப்படியே புத்திர பாக்கியம் இல்லாம இருந்தாலும் இந்த ஸ்திரீ அழகான ஆண் புத்திர பாக்கியம் வேண்டும் சொல்லி அழுத பொழுது கொண்டிருந்தாலும் என்னோட மனைவியாப்பட்டவள் இப்பொழுது நிறைமாத கர்ப்பத்தோடு இருக்கின்றாள். ஆமா சந்திரனே, சரி, பிறந்த குழந்தையெல்லாம் கருவில் இறந்து விட்டது, இறந்து விட்டது, இல்லை என்றால் இறந்து பிறக்கும். அப்படி ஆனால் இப்பொழுதாவது என்னோட மனைவியாப்பட்டவளுக்கு குழந்தை பத்து பாக்கி பிறக்குமான்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். சரி, ஏனென்றால் என்னுடைய மனைவியாப்பட்ட நிறைமாத கர்ப்பத்தோடு இருக்கின்றாள். இருக்கு இப்பொழுது என்னுடைய அரசபையில் இருக்கக்கூடிய அமைச்சரத்தை உடனே நலங்களை பார்க்க வேண்டும். நலம் விசாரிக்கணும். ஆமா ஆமா ஆமா. அதனால வியாபாரத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. போய் பல வருஷம் ஆச்சு. ஆமா, அதுவும் சைக்கிளை பார்த்து பல வருஷம் ஆச்சு. சைக்கிளை பார்த்துதான் நான் சைக்கிள் எனக்குல இப்பெல்லாம் பல வண்டி வந்துருச்சு. ஆனா சைக்கிளே ஓட்டிட்டு இருக்க முடியுமா? ஓட்ட முடியாது. சைக்கிளே ஓட்டிட்டு இருக்க முடியாது. ஆனா சைக்கிள் ஓட்டினா தான் உடம்புக்கு ஆரோக்கியம். அது தெரியுமா? கண்டிப்பா சைக்கிள் ஓட்டினாதான் உடம்புக்கு ஆரோக்கியம். நம்ம எல்லாம் வண்டி பெரிய பெரிய வண்டி ஓட்டிட்டு இவ்வளவு பெரிய உருவம். சைக்கிள் ஓட்டுறதுனால இன்னும் தீக்குச்சி மாதிரியே இருக்கிறேன். இல்லை, அப்படியே கொஞ்ச நேரம் அமைதி காத்து உட்காருங்க. நாடகம் இங்கே நடக்குது, அங்கிட்ட நடக்கலை. நீங்கள் ஒரு வள்ளி திருமணம் தூக்குத்தூக்கி நாடகம் இங்கே நடத்த வேண்டாம். இங்கிட்ட பாருங்க. ஆமாம், இங்கே வந்து கருப்பசாமி நாடகம், மகமாயி நாடகம் ஓடிட்டு இருக்குது. விடி வரை ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இந்த இடம், இந்த ரோட்டுக்கு அங்கிட்ட உட்காந்துருக்கல, இங்கிட்ட வரக்கூடாது யாரும் எழுதி வச்சுட்டாங்களா, தள்ளி வச்சுட்டாங்களா? ஏன் அங்கே உட்காந்துருக்கு? வீடெல்லாம் பக்கத்தில் இருக்குது, எட்டி போக வேண்டாம். வாங்க பக்கத்தில் வாங்க. இந்த மாதிரி இடம் எவ்வளவோ இருக்குது பக்கத்தில். இங்கே இடத்த போட்டு எல்லாம் அங்கே போயிட்டீங்கன்னு இருட்டுக்குள்ள உட்காரக்கூடாது. முதல்ல பக்கத்தில் உட்காந்து வாழ்க்கையில் எல்லாம் முன்னுக்கு வரணும், பின்னோக்கி போக வேண்டாம். கோவில் ஆலயத்தில் உட்காந்து நம்ம நாடகத்தை பார்க்கறதுக்குலாம் கொடுத்து வைக்கணும். வருடத்தில் ஒரு முறை திருவிழா வைக்கிறோம், வருடத்தில் ஒரு முறை கூட்டம் கூடும். என்ன கூட்டம்? திருவிழா கூட்டம். ஆண்கள் கூட்டம், பெண்கள் கூட்டம். அப்பதான் சந்தோஷமே இருக்கும். திருவிழா வந்தா தானே அங்க அத்தனை சொந்தக்காரர்கள் நம்ம ஊருக்கு வருவாங்க, நம்ம வீட்டுக்கு வருவாங்க. ஆமா, அத்தனை உறவுகளும் இந்த திருவிழா தேரு வீட்டுல ஒரு நல்ல விசேஷம் நடக்கும் பொழுதுதான் பார்க்க முடியும். ஆமா. ஆனா சரி, எத்தனை சொந்தம் பந்தமெல்லாம் இங்க உட்காந்துருக்கீங்க, நீங்க மட்டும் ஏன் தன்னந்தனியா உட்காந்துருக்கீங்க? வாங்க, அப்படி இல்லை, வாங்களுக்கு வாங்க, அப்படி எந்திரிச்சு இங்க இருந்து உட்காருங்க. அப்படி வந்து உட்காந்தாதான் எங்களுக்கு கண்ணுக்கு அழகாவும் இருக்கும். அதனால கொட்டாயில விடக்கூடாது. நாங்கள் கொட்டாயை கூட விட மாட்டோம். மூச்சு விட்டா போதும், கொட்டாய் விட்டா போச்சு, அவ்வளோதான். நாடகம் தள்ளி வச்சு 100 நாள் பார்த்துட்டு போயிடுவாங்க. இருந்தாலும் என்னோட மனைவியாப்பட்டவள்
நிறைமாத கற்பத்தோடு இருக்கும் பொழுது ஆனா சந்திரனே சொல்லணே மண்ணில் பிறக்கக்கூடிய குழந்தைலாம் நல்ல குழந்தைதான். ஆமா ஆமா. அதை வந்து வளர்க்கறது யார் கையில இருக்குது? யார் கையில? தாய் தந்தையர் கையில. தாய் தந்தை அதான் நம்ம கையில இருக்குது. கண்டிப்பா. இன்னைக்கு முன்னொரு காலத்துல ஆமா முன்னொரு காலத்துல முன்னாடி உள்ள காலம் ஆமா நம்மளை பெத்தெடுத்த காலத்துலலாம் நம்ம தாத்தன் பாட்டன் காலத்துலலாம் நம்ம தாத்தன் பாட்டன் காலத்துலலாம் ஆமா அவங்க சொல்வதை நம்ம கேட்போம் கேட்பாங்க. ஆனா இப்ப பிள்ளைய சொல்றத பிள்ளைய சொல்றதை கேட்கலாம் இருக்கு. முன்னாடிலாம் செல்போன் வந்துச்சா? இல்ல செல்போன் என்னன்னு தெரியாது. தபால் டெலிபோன் இருக்கு. டெலிபோன் இப்போ வந்து முன்னாடி இப்பதான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி தந்தி போஸ்ட் எங்கேயாவது ஒரு வீட்டில் செல்போன் இருக்கும், போன் இருக்கும், டெலிபோன் இருக்கும். அவங்க வீட்டில் வந்து போன் வந்துச்சு அப்போ எடுத்து பேசுறதுக்கு நம்மளாம் அப்போ எப்படா பேசணுன்றது தான். ஆனால் இப்போ உள்ள காலத்தில் தாலாட்டு பாடணும்னா நம்ம வந்து முன்னாடி பெத்த தாய்மார்களை பாரு வயதானவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க பெத்த பிள்ளைகளுக்கு தாலாட்டு பாடியிருப்பாங்க. என்ன இப்பெல்லாம் தாலாட்டுலாம் கிடையாது. செல் எடுத்து போட்டாலும் போதும் எல்லாமே நம்ம நம்ம நோண்டுறோமோ இல்லையா அதை நோண்டிட்டு போயிட்டே இருக்குங்க. இப்போ உள்ள காலம் அப்படி காலங்கள் அப்படி இருக்குது. நாகரிகம் மாறிவிட்டது. அப்படி வேலையில இந்த இடத்துல என்னோட மனைவியாப்பட்டவள் நிறைமாத கற்பத்தோடு இருந்தாலும் கணவனை கண்கண்ட தெய்வம் நினைக்கிறது கட்டண மனைவி. ஒரு கணவன் இறந்து விட்டால் உடன்கட்டை ஏறி சாகுவது அந்த பெண்ணோடுக்கு முறை உண்டு. முன்னாடி எல்லாம் வந்து புருஷன் செத்து போயிட்டாக்க உடனே உடன்கட்டை ஏறி செத்து போயிருவா பொண்டாட்டியும். அதெல்லாம் கொடுமைதாப்பா, பெருங்கொடுமை. அதையும் மீறி வந்துட்டாங்க. அதை மீறி வந்தாலும் இந்த இடத்துல இப்ப உள்ள காலத்துல கணவன் செத்து போயிட்டா பொண்டாட்டி புருஷன் கட்டலாமா? கட்டலாம். சட்டம் வந்துருச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேளு, பொண்டாட்டி செத்த 3ஆம் நாள் கறி சோத்தை தின்னுபிட்டு பொண்டாட்டி இன்னொரு பொண்டாட்டி கட்டி வந்துருவாங்க. கறியும் சோத்தையும் தின்னுபிட்டு சொட்டத்தாய் திங்கிறதுலே இருக்காத என்ன. அப்படி உள்ள காலம் இப்போ உள்ள காலம். அதெல்லாம் விட்டு விலக்கி விட்டு கணவனே கண்கட்ட தெரியும்னு சொல்லி கட்டண மனைவி நினைத்தாலும் இந்த இடத்துல நிறைமாத கற்பத்தோடு இருந்து குழந்தை பெற்றெடுக்கிறது பெண்ணுக்கு தான் கஷ்டம். ஏன் சாமி உங்க பொண்டாட்டி தான் நிறை மாதமா தெரியுதா? ஏன் என்னைய பார்த்தா அப்படிதான் தெரியுதா? எனக்கு தெரியும், நீ எங்க சொல்ல வரேன்னு. இருந்தாலும் சந்திரனே இந்த இடத்துல ஒரு குழந்தை பிறந்து வெளியெடுக்க அந்த குழந்தை மண்ணில் பிறக்கிற மண்ணை அந்த தொடர்வர்களும் அந்த பெண்ணாகப்பட்டவள் எங்க போயிட்டு வருவா? சொர்க்கம் போய் வருவா கண்டிப்பா. ஏன்னா பிறப்பது இறப்பது நம்ம கையில இருக்குதா? தெய்வத்தின் கையில தான் இருக்குது. அதனால என்னோட பொண்டாட்டி இப்ப நினைச்சுக்கிட்டு சரி இந்த இடத்தை விட்டு நான் போறேன். போட்டுமா? போலாமா? வரதமாமா? போலாமா? எல்லாத்துக்கும் டீ சொல்லியிருக்கேன். சரி வந்திருக்கு. ட்ரம்மா வந்திருக்குது. ஆமா போலாம். ஹலோ ஒரு பெண்ணோட மனசு எவ்வளவு பெரிய ஆழம். அந்த ஆழத்துல என்ன இருக்குன்னு சொல்லி தனபாலுக்கு தான் தெரியும். முந்தா நாள் பார்த்துட்டேன். பெண் மனசு ஆழமென்றி ஆம்பளைக்கு தெரியும், அது பொம்பளைக்கு தெரியும். அந்த ஆழத்திலே என்ன கொண்டு யாருக்கு தான் தெரியும்? தனபாலு யாருக்கு தான் தெரியும்? அது முத்தி இருக்கா முள்ளு குத்தி இருக்கா அது யாருக்கு தான் தெரியும்? அது எனக்கு தான் தெரியும். பெண் மனசு அளவெறி அவளைக்கு தெரியும், அது பொம்பளைக்கு தெரியும். அந்த ஆழத்திலே என்ன கொண்டு சைக்கிளுக்கு தெரியும், அது சைக்கிளுக்கு தெரியும். அது முத்திருக்கா முள்ளு குத்திருக்கா அது யாருக்கு தான் தெரியும்? அது யாருக்கு தான் தெரியும்? கல்லிலேயே உள்ளுக்குள் கலக மனைவி பல
மக சொல்லலையே ராணிய போல் வச்சிருக்கேன் ஆசைப்பட்டா குத்தவனே தேனிய போல் கொட்டி போட்டா சின்ன புள்ள தப்பு கட்டி வச்சே மலைகளை அத்த போட்டா யாரவரு கொத்தி வச்சே முட்டிக்கனே சொல்வதிங்கே யார் பொறுப்பு பெண் மனசு ஆழம் என்று அவளைக்கும் தெரியும் அது சைக்கிளுக்கும் தெரியும் அந்த ஆழத்திலே என்ன ஒன்று யாருக்கு தான் தெரியும் அது யாருக்கு தான் தெரியும் நீதானே முத்தடித்து நெஞ்சுக்குள்ள பத்திரமா வச்சேன் வச்சரிப்ப காணாமே நானே தேடுறேன் ராத்திரியும் தூங்காமே ராகம் பாடுறேன் நான் படித்த மோகனமே நான் வளர்த்த சீதனமே தென் படித்த பாத்திரமே தென்மதுர பூச்சரமே கண்டதையும் நாதி காரணம் கண்ணாச்சி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்தி பூத்திருந்தி பூவிலி நோகுதடி நேத்து வரை சித்து வச்சு ஆசைகள் வேகுதடி நீ இறுதி நான் நினைச்சா நிம்மதியாகுமடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி புத்திருந்து புத்திருந்து பூவெளி நோகுதடி ஒத்தையடி பாதையில புருஷன தொங்கையில ஒத்தையடி பாதையில இந்த சன தொங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தனை பொல்லாடுதம்மா என்னோட மனசு கத்தாலம் காட்டு வழி கள்ளி வட்டி ரொட்டு வழி வண்டி கட்டி போற புள்ள வக்க மட்டு போற புள்ள வண்டி மாறி என்று மூடி இங்கே போகுதம்மா வாக்கப்பட்ட பொண்ணு மாடம் பெண்ணே போகுதம்மா தானா சந்தனமே உன்னை தாழுவே சம்மதமே இங்கு வீராறு படிக்காது மல்லிகை தோட்டமே மாறால் படிக்காது மங்கள ராகமே தானா சந்தனமே உன்னை தாழுவே சம்மதமே தென்றலுக்கு தெரியுமா தெம்பாக பாட்டி அதை என்னான்னு கேட்டி நீ நெட்டு போட்டு காட்டி தென்றலுக்கு தெரியுமா தெம்பாக பாட்டி வேண்டினால் வேண்டு வரம் தருபவளே அம்மா அம்மா எனக்கு ஒரு வரம் தருவாயா என் காதலியே கொண்டு வருவாயா என் கதை உங்களுடையா எனக்கு ஒரு வரம் தருவாயா என் காதலியே கொண்டு வருவாயா ஆலே மாரத்தி கிளி ஆலே பாத்தி பேசுகிளி வாரே வயசி கிளி வடிவேடி தே பச்சை கிளி வடிவேடி தே பச்சை கிளி ஒத்தையடி பாதையிலே ஒத்தையடி பாதையிலே மக போகையிலே காலடியோர் மேலே அம்மாடியோர் கல்லடியோர் மேலே சித்திர சவாலும் சிரிக்க கதே ஏவத்தானே முத்தம்மா சுத்தானே சுத்தம்மா
பச்சை மலை பூவு அது உச்சி மலை தேரு புத்தங்குற ஏது அது நந்தவன தேரு அழகே பொண்ணுமணி சிரிச்சா வெள்ளி மணி வெளியே கண்ணூரங்கு தூளி தூளி பச்சை மலை பூவு அது உச்சி மலை தேரு புத்தங்குற ஏது நீ நந்தவன தேரு மானே மயிலே மரகத குயிலே கேளே நாம் பாடுவாகி பூவே பொழுதே பொங்கி வரும் அமுதே காதில் கேட்டாயுவாகி உன்னையே நான் ஒரு ஊர் போல போனே தன்னந்தனியாக நிற்கும் தேர்தோலாடி பூ பூத்த சோலையிலே பொன்னான மலையிலே நீ பூத்த கண்ணு ரெண்டு மயிலே நீங்காம ஒன்னே எண்ணி தினந்தோறும் இந்த கண்ணி வாடு மாறி உடகு மலை காட்டி ஒரு பாட்டு பாடுதே வைகிரி ஏதோ நினைவுதான் என்ன சுத்தி பறக்குது என்னோட மனசுதான் கண்டபடி தப்பிக்குது ஒத்த வழியின் வழிதானே மாறி உடகு மலை காற்று ஒரு பாட்டு கேக்குதா என் பைங்கேலி அப்படி ஏன்னா கட்டண மனைவி தாய்க்கு பின் தாரன்னு சொல்லுவாங்க. தாய் தகப்பன்னு நினைக்கணும், கட்டண பொண்டாட்டி நினைக்கணும். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நம்ம இடத்துல வாழ்றான்னா அவ நினைப்பிய கண்டிப்பா தாய்க்கு அப்புறமும் தாய் தகப்பனை நினைப்பேன், பொண்டாட்டியை நினைப்பேன். அப்படி சொன்னாலும் தூக்கி போட்டு வீட்டுல குத்துறது எங்களுக்கு தானே ஐயோ அம்மா தம்பி உண்மையை சொல்ல போனா என் பொண்டாட்டி நான் அடிச்சு பல வருஷம் ஆச்சு. ஆனா உன் முன்னாடி ஒன்னே தான் அடிக்குது வீட்டுக்குள்ள வச்சு குமுறாயா இருந்தாலும் என்னுடைய அமைச்சருக்கு அமைச்சரே இதுக்கு யாராவது நீர்மல் அடி அடிப்பாங்களா? அப்படி வாங்க மண்ணா. மண்ணா மங்களத்தோடு வாழ்ந்தவா மங்களத்தோட வாழவா? மங்களத்தோட வாழ்ந்தா மங்கள புருஷன் என்ன செய்வியா? சாகட்டும் சாகட்டுமா? அமைச்சரே மண்ணா நலமோடு வளமோடு இருக்கிறீர்களா? நல்லா இருக்கேன் மண்ணா. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். எப்போ நல்லா இருத்துனே அந்த பிள்ளை அதுக்குள்ள வேற இடத்தோட ஓடி போச்சு. என்ன செய்வது தம்பி? அதாவது கேளு கேளு கேளு. நமக்கு இதுதான் நிரந்தரம் கிடையாது. ஆமா ஆமா. வாழ்க்கையில எத்தனை பெண்களை பார்க்கலாம், பழகலாம், ஆமா, குடும்பத்தை ஓட்டலாம். ஆமா. ஆனா கட்டண பொண்டாட்டி ஒண்ணுதான் கடைசி வரலாம். தெரிஞ்சுக்க. கண்டிப்பாங்க. நீ செத்து போனேன்னு வச்சுக்க, நான் சின்ன உனக்கு அப்பாட்டியா தாலி இருப்பா. பொண்டாட்டி உன் பொண்டாட்டி தானே. உன் பொண்டாட்டி நினைச்சு வாடா மூதேவி. நான் பொண்டாட்டி நினைச்சு வாழ மாட்டேன், பூரா வப்பாட்டி நினைச்சு வாழ்ந்துக்கிட்டு. அதனாலதான் இன்னும் கிடக்குற. அன்பளிப்பா கொடு, வப்பாட்டிக்காக அன்பளிப்பு 2 ரூபா. பாட்டிக்காண்டி இது என்ன காசே விகாரமா இருக்கே. ஏய் வெளிநாட்டு காசு. கண்ணை திறந்து பாரியா. சரி மண்ணா நல்லா இருக்கிய? நல்லா இருக்கேன் மண்ணா. ரொம்ப நாளாச்சு. ஆமா மண்ணா. சந்திச்சிருச்சு. ஆமா சந்திச்சிருச்சு. ரொம்ப நாளாச்சு. சந்திச்சு ரொம்ப நாளாச்சு. எனக்கு நம்ம கம்பெனிக்கு வர மாட்டேங்கிற. வந்து பாரு. இல்ல உங்க கம்பெனிக்கு வந்தா புலந்துறீங்க. வந்து பாரு. வேணாங்க, இனிமேல மணப்பாறை சைடு வர மாட்டேன். ஏன் என்ன காரணம்? பூரா சாட்டை மேரிங்களே வளைச்சு. அமைச்சரே மண்ணா நல்லா இருக்கீல்ல? ஒன்றும் குறையில இல்ல? நல்லா இருக்கேன் மண்ணா. எந்த ஒரு குறையும் இல்லை. எந்த குறையும் இல்லை. அதெல்லாம் நல்லா, எந்த ஒரு குறையும் இல்லை. ஏதோ குறைன்னு சொல்லி கேள்விப்பட்டேனே. ஆமா மண்ணா, லேசா நீர் கடுப்பு இருக்கு. வெயில் அலையாத. ஆமாண்ணா. ஆமா, இங்கேருந்து வண்டியில் வந்தது யாரு? எங்க இருந்து? அந்த நாங்களாம் நான் வண்டி விட்டு இறங்கும் பொழுது ஒரு பையன் ஒருத்தன் வந்தா அப்படி வண்டியில் 2 வீலர்ல. ஆமா. அது யார்? உன் தம்பியா? கூட பிறந்த வேண்டி. பொய் சொல்லக்கூடாது. யார சொல்றீங்க? ரெட்ட பிறவியா பிறந்தாலும் கூட பிறக்குமா? ஆமா, கூட பிறக்காது, தனித்தனியா தான் பிறப்போம். அப்புறம் கூட பிறந்தவன் சொல்ற? நான் முன்னாடி பிறந்தேன், அவன் பின்னாடி பிறந்தேன். இப்பவும் தப்ப சொல்றேன். எங்க பிறக்கிற குழந்தை எல்லாம் முன்னாடி தான் பிறக்கும். ஆமா, பின்னாடி இப்படி பிறக்கும். பின்னாடி பிறக்காது. சாரி, ராங் நம்பர். 8 நம்பர் மாத்தி போட்டியே. சரிங்க மண்ணா. நாடு செழித்த நல்ல பழுது. ஆமா. ஊரு செழித்த உத்தம பழுது. நம் நாட்டில் வர வெள்ளாமைகளால் சீரோடு சிறப்பு வளர்ந்து வருகிறதா? குறை இருக்கிறதா? சின்ன சங்கட்டம். என்ன? ஆமண்ணா. என்ன என்ன எல்லா நாட்டு மக்கள் எல்லாரும் உங்களை ஏசுறாங்க, ரொம்ப ஏசுறாங்க. அமைச்சரே. ஆமண்ணா. என் நாட்டு மக்களா? ஆமா. என்னை பார்த்தா? ஆமா. என்ன பேசினார்கள்? நிறைய பேசுறாங்க. என்ன பேசினார்கள்? பொட்டை பொறிக்கணும். என்னை பார்த்தா சொன்னா? இல்ல பண்ணா, பொட்டல்ல பூரா பொறிச்சுக்கிட்டு தெரிஞ்சாங்க 2 பேரும். அதை சொன்னேன் பண்ணா.
அந்த வேலைக்கு உன்னை தானே வச்சிருக்கேன். இல்லை மண்ணா மண்ணா என்ன? அதாவது என்னன்ற மண்ணா, ஆ, நீங்கள் ஆளுங்கோட்டையில் உங்கள் சொத்து பத்துலாம் நிறையா இருக்குது. அவன் நிறைய இருக்குது. ஆமாம், ஆமா. கொஞ்சம் கொஞ்சம் சொத்து பத்தா இருக்கு, ஐயோ நிறைய. நிறையா இருக்குது. பெரிய ஆட்டை இவ்வளோ பெரிய கோட்டைக்கு பெரிய மகாராஜா நீங்கள். ஆமா. என்ன மக்கள் எல்லாம் ஏசுறாங்கண்ணா, என்ன சொன்னாங்க? இவ்வளோ பெரிய கோட்டை வச்சிருக்காலும் முட்டுக்கணும் கொட்டை இல்லைன்னு பேச. அமைச்சரே, மண்ணா இது என் நாட்டு மக்கள் தெரிவித்தார்கள் இல்லை தாங்க? என்ன மண்ணா, நாட்டு மக்கள் பேசுறாங்க. இன்னைக்கு செத்துற கையில. இன்னைக்கு நீங்க கொல்லாம போக மாட்டீங்களே இல்லையா அமைச்சரே, மண்ணா? கோட்டையெல்லாம் வைத்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆமண்ணா, இன்னும் என்ன தெரிவித்தார்கள்? குழந்தை இல்லைன்னு பேசுறாங்க மண்ணா. குழந்தை இல்லையா? ஆமண்ணா. புத்திர பாக்கியம் இல்லை. ம், இன்னும் என்ன தெரிவித்தார்கள்? இப்ப ஏன் கத்துற? கத்தாம பேசு போ. நான் கத்தனா? இன்னும் என்னென்ன தெரிவிக்கிறாங்கன்னா அதான் சங்கடப்படுறாங்க மக்கள் எல்லாம். ஏன் கையை அங்க வச்சு? இவ்வளோ இது வச்சிருந்தேன், இவ்வளோ சூத்து வச்சிருந்தேன், இவ்வளோ சொத்து வச்சிருந்தேன், மன்னருக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு. அமைச்சரே, ஆ. சொத்து பத்துகள் ஏராளமா இருந்தாலும், ம், நாட்டுக்கு அரசனா இருந்தாலும், ஆமா இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு புத்திர பாக்கியம் வேண்டும். ஆமா எனக்கு அப்புறம் ஒரு குழந்தை வாரிசு வேணும். ஆமா வேணும்ல? ஆமா வேணும்னு சொல்லுது, அழுதுகிட்டு இருக்கிறேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறேன் அல்லவா? ஒரு அந்த அழகுமலை என்னோட குலக்கடவுள். இருங்க, ஏடி குறுக்க போது பேசாதீங்க. அது அப்படியே பிடிச்சு போயிட்டு இருக்குது. அப்பதான் பிடிச்சு. ஆமா. இருந்தாலும் என் நாட்டு மக்கள் இப்படியெல்லாம் தெரிவித்தார்கள். ஆமா, இப்படிதான் தெரிவிக்கிறாங்க. இன்னும் என்ன கூறினார்கள்? இன்னும் என்னென்ன கூறுறாங்க? நாட்டு மக்கள் எல்லாம் இதை ஒண்ணுதான் குறை சொல்றாங்க, வேற எதுவுமே குறை சொல்ல அமைச்சர் மாட்டாங்க. மண்ணா ஏன் அப்படி? என் நாட்டு மக்கள் இப்படியெல்லாம் பேசுகிறார்களா? ஆமண்ணா, அங்கிட்ட யாராவது இருந்திருக்கானே மேட பட்டிருக்குன்னு செப்ப நம்ம இணிஞ்சிருப்பாங்க. யாரு செப்பல்? மன்னர் செப்பையாத்த. அமைச்சரே, மண்ணா என் நாட்டு மக்கள் மட்டும் பேசினாலும் எறும்பு கிரும்பு வந்து கடிச்சிருச்சா மண்ணா? ஏன் கத்திரிய? அமைச்சரே, எறும்பு கடித்தால் எனக்கு வலிக்காது, ஆனா உனக்கு வலிக்கும். ஆமண்ணா, நான் கூட சிநேகிதே இல்லை. இல்லை இருந்தாலும் உங்களுடைய மன்னர் இல்லை நான். மன்னர் யாரு? மன்னர் யாரு? ஒரு நண்பர் மாதிரி தானே. நான் மன்னரா நீ மன்னரா? நீங்கள் தான் மண்ணே. என்ன மன்னேங்கிற? நீங்கள் தாங்க மன்னர்னே. மன்னர். ஆமாம். அப்ப நீங்க யாரு? நான் அமைச்சர். என்ன அமைச்சர்? எதை அமைச்சுடவா? ஏன் கீழே கையை தொங்க போட்டு மூடிட்டே இருக்கிற? திறந்து காசு அமைச்சரே, மண்ணா நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்வாயா? நீ கேட்டுக்கிட்டே இருங்க, நான் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் எதில் கேட்கட்டும்? ஏதாவது கேளுங்க முனிசாமி. நான் எதில் கேட்கட்டும்? வாயில தான் கேட்கணும். நீ எதில் கேட்ப? நான் காதில் கேட்பேன். அப்ப கேட்க சொல்லு. என்ன சொல்ல? நீ என்ன சொன்ன? காது கேட்கும்னே. கேட்க சொல்லு. கேளு. கேட்டுச்சா? அதான் கேட்கலாம்னு தான் பார்த்துச்சு. நான் எதில் கேட்குறேன்? வாயில. நீ எதில் கேட்ப? காதில். கேட்க சொல்லு. கேளு. அதானங்க செஞ்சு அப்புறம் நீ தானே கேட்க சொன்ன. நான் பேசும்பொழுது சத்தம் வருது. ஆமா வருதா? ம். நான் எதில் கேட்டேன்? வாயில கேட்டையே. சத்தம் வருதா? வருதுல்ல. கேட்குதா? ம். ஆ? அம்மா நீ எதில் கேட்ப? இப்போதான் இந்த மனுஷன் ரொம்ப அறவாங்க போறியான்னு நினைக்கிறேன். உண்மையை நீ தான் சொல்ற. ம். நீ எதில் கேட்ப? இப்போ நான் ஒரு அம்பு கம்புன்னு வச்சிருக்கேன், எடுத்து குத்த போறேன். வதக்கன்னு ஒரு குத்தா. நீ எதில் கேட்ப? காதில் தான். கேட்க சொல்லு. கேட்க சொல்லு. ஓ நீ காதில் கேட்ப. ஆமா. நான் வாயில் கேட்பேன். ஆமா. நான் கேட்கட்டுமா? கேளுங்க. வாயில் கேட்பேன். வாயில தான் கேட்கணும். நீ எதில் கேட்ப? இந்த பிள்ளை தூக்கிட்டு வரக்கா. எக்காய் எக்காய் ஏக்கா இந்த பிள்ளை தூக்கிட்டு வரக்கா. இங்கே வா, உள்ள நர்ஸ் இருக்கா, சொட்டு மருந்து ஊற்றிருப்பாங்க. வா குடு குடுன்னு ஓடியா பாப்பான். அந்த பின்னாடி நர்ஸ் அம்மா இருக்காங்க. ஏண்டா நீ எதுக்கு சிஸ்டருக்கு இருப்பியா? மண்ணா கேளுங்க மண்ணா. சரி இருக்கட்டும், அது அப்படி இருக்கட்டும். ஆ. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். சரி. கோழி கொக்குறக்கோன்னு குவிச்சா ஆமா. இடையில பேசினா நான் மறுபடியும் திரும்ப சொல்லுவேன். ம். அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். இருந்துச்சா? இருந்துச்சு. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி கோழி கொக்குறக்கோன்னு கூவுச்சு. கூவுச்சு. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். நொக்கால ஓலி பொழந்து விடண்டா ஒரு அளவுக்கு தே. அமைச்சரே, கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் வரணும். அதை தாங்க பதில் சொல்றேன்.
இங்க இருக்கிறதுல ஆ. யானமலை ஒத்தக்கடை பக்கத்துல இருக்குதா இல்ல வானம் பக்கத்துல இருக்குதா? யானமலை ஒத்த கடை தான் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. யானமலை ஒத்த கடை. மக்களை கேட்டு சொல்லு. யானமலை ஒத்த கடை பக்கமா வானம் பக்கமாப்பா? ஒத்த கடையா பக்கம்? வானந்த பக்கமா? என்ன சொல்றீங்க? எனக்கு லேசா கிருறு போகிறது, மாத்திரை போட்டு வந்துடு இருங்க. அவங்கள நம்பி நீ சொல்ற. ஆமா. யானமலை ஒத்தக்கடை பக்கத்துல இருக்குதா இல்ல வானம் பக்கத்துல இருக்குதா? யானமலை ஒத்த கடை தான் பக்கத்தில் இருக்கு. எஸ். அப்படியா? சரி, அந்த யானமலை ஒத்தக்கடை நீ போய் காட்டு பார்க்கலாம். பேப்பர் இப்போதான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கி வரப்போனா மண்ணை அடிக்கிறீங்க. நான் காட்டட்டுமா வானத்தை? வானத்தை காட்டுறீங்களா? ஒத்த கடையை காட்டாவா? கொட்டைக்கு பின்னாடி வாங்க காட்டுறேன். நான் இங்க இருந்து காட்டணும்ல. ஆமா, இங்க இருந்து நீ ஒத்த கடையை காட்டு பார்க்கலாம். ஏன் ஒத்த கடை இங்கிட்டு இருக்குங்க, வாங்க போவோம்ல. அமைச்சரே, மன்னா, என் நாட்டு மக்கட்டப்பட்டவர் என்னோ பேசினால் ஏசினாலும் ஆமா, இந்த இடத்துல என்னோட மனைவிப்பட்ட நிறைமாத கர்ப்பத்தோடு இருக்கின்றால் உடனே என்ன செய்யணும் தெரியுமா? நிறைமாத கர்ப்பத்தோடு இருந்தாலும் பெண்கள் கூட்டம் எல்லாம் சாரசாரியாக அரமணிக்குள் போய் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன பண்ண தெரியவில்லை. உடனே நீ கிளவி கிட்ட போ. கிளவி கிட்ட நான் போன கிளவி செத்து போவா. அமைச்சரே, நான் கூறுவது என்ன, நீ கூறுவது என்ன? ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வேணாங்க, மொத்தமா கொண்டு போய் சேர்த்துறாரு. சரி, இருந்தாலும் கிளவி என்றால் மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவச்சி அழைத்து வந்து பிரசவத்தை பார்க்க உடனே சென்று வா. கோட்டை கருப்பாயமா நிறக்கமாத கற்பனை. உண்மை உண்மை உண்மை. நான் போய் பாட்டியை பார்த்துட்டு வரேன். அடியே அடியே பாட்டியே, ஏலா ஏய் எடி பாட்டியே, எடி பாட்டி மூத்திர குடிக்கிற சவுண்டு கேட்குது. ஏண்டா ஓ பாட்டுன்னு கூமுட்டல்ல பிராய்லர் முட்டை. பாராண்டியோ. ஓ, என்னடா விஷம்? என்னடா விஷமா? இது வந்து ரோக்கர் விஷம். என்ன எதுக்குடா கூமுட்டை? எதுக்கு கூப்பிட்டேன்னா, நம்ம கோட்டை கருப்பாயம்மா செத்து இருக்கு போனாளா? எடுவட்ட முண்டை சாகலடி, நிறமாத கற்பனையா இருக்காங்க. அட கற்பம் கட்டிட்டாங்களா? என்னது கருப்பம் கட்டிட்டாங்களாடா? கருப்பை கட்டல, கரு முட்டையை கட்டிருக்காங்க. ஐயா, நிறமாத கற்பனையா இருக்காங்க. கருப்பினா என்னடா? மாசமா இருக்காங்க. என்னடா மாசம்? இது என்ன மாசம்? இது வையாசி மாசம் படி. பாட்டி பேராண்டியோ. ஓ, எனக்கு கண்ணும் கேட்காது, காதும் தெரியாதுடா. கண்ணு கேட்காது, காது தெரியாதா? என்னடி வித்தியாசமான ஆளா இருக்கியேடி. பேராண்டியோ, ஓ, பிரசவம் பார்க்கறதில்ல, நான் எப்பேற்பட்ட கைராசி காரி தெரியுமாடா? நீ பிரசவத்துக்கு வந்தியா இல்ல இளவு வீட்டுக்கு ஒப்பாரிக்கு வந்தியாடியா? பேராண்டியோ, பிரசவம் பார்க்கறதில்ல, நான் எப்பேற்பட்ட கைராசி காரி தெரியுமா? ஓஹோ, எத்தனை பேத்துக்கு பிரசவம் பார்த்திருக்கிறேன். எத்தனை பேத்துக்குடி பார்த்த? அந்த ஹரிச்சந்திரன் பொண்டாட்டி சந்தில மிதி இருக்கிறாள். சந்துல மிதியா? சத்ரபதிடி அவன் என்னோன்னு ராசை இருக்கிறாள். இப்பதான் இந்த கிழட்டு முண்டை செருப்புட்டு அடி வாங்க போறா. பேராண்டியோ, லோகிதாசன்டி அவன் என்ன பாம்பு கடிச்சு செத்து போனானா? செத்து போனியல்ல? அது மட்டுமா, அந்த 7 புண்டையும் பத்தால நல்ல தேங்காய். நல்ல தேங்காய் இல்ல, முத்துன தேங்காய். பேராண்டியோ. ஓ பாட்டி, பேராண்டியோ, நல்ல தேங்காய்படி. பேராண்டியோ, ஓ, அந்த 7 புண்டையும் பத்தால நல்ல தேங்காய். 7 குண்டாத்திய பார்த்தாளா? ஏலா அதாண்டா, அந்த 7 புண்டையும் பத்தால. என்னதாண்டி இப்ப சொல்ல வர? 7 புண்டையும் பத்தால. 7 பிள்ளைய பத்தவ. அதான் புண்டையும் பத்தால.
அந்த ஏழை புள்ளைய கணத்துல விழுந்து செத்த போச்சா ஆமாடி பேராண்டியோ நீ பிரசவம் பார்த்த நேரம் மயிர் அப்படி பேராண்டியோ ஓ உங்க மாலை ஆ ஓத்தா ஓ பேராண்டியோ ஓ உங்க அம்மாளுக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன் மொத்தா எனக்கு நான் பிரசவம் பார்த்த புள்ள எல்லாம் செத்து போச்சு ஆ என் தூமைய குடிக்கி என் சர்ப்பத்தை கடிக்கி என் வீட்டு பணியாரத்தை குடிக்கி நீ ஏண்டா இன்னும் இருக்கு உயிரோட இருக்கிற நீ எப்படா சாவ அந்த கிழட்டு மண்ட அந்த கோயிலில் காசு வெட்டி போடுறது செத்து போவேன் பேராண்டியோ ஆ என்னடா என்னப்பா புதியா இருக்குதுடா பேராண்டியோ ஓ பாட்டி எனக்கு கண்ணு தெரியாது சரிடி மெல்ல தடவி பிடிச்சு ஆ. அம்மாவோட அருவாமனைக்கு கூட்டி போறியா அருவாமனைக்கு போவேனா வெட்டருவாக்கு போ பா ஓ பா பாட்டி கூட்டி போ அம்மா அருவாமனைக்கு பா மெல்ல மெல்ல செவத்தை சாஞ்சு பிடிச்சே போடியாளா கையை பிடிச்சி கூட்டி போடா பாடா ஆ பா உன்னே கையை பிடிச்சி கூட்டு போ கிறகு மாடி எனக்கு அருவாமனுக்கு கண்ணு தெரியாதுடா ஆ மெல்ல கை தாங்கல அம்மாவோட ஆ அரண்மனையில கொண்டு போய் விட்டுட்டு வாடா மெல்ல போடி பாட்டி இங்கிட்ட தள்ளி உட்காருப்பா கையை பிடிச்சி கூட்டி போபா ஆ பாடா வரவா பா அட எத்தனை குடிக்க கற்பத்தை குடிக்க என் விட்டு கையை போடுறானா என் விட்டு பணியத்தை குடிக்கிறான் பாரு ஓல்த்தே தின்னி பாட்டியை பார்க்க போறேன் மொட்டை குண்டி விட கிடக்காச்சு பேராண்டையோ என் கையை பிடிச்சி கூட்டி போனானா என் பணியாரத்தை பிடிக்கிற என்னடி செய்வே நீ வேணா எப்படி ஆடி இருப்ப அதுக்குண்டு அரப்பாவாடியோட ஏலா பேராண்டியோ என்னலா ரொம்ப நாளா ஒரே ஒரு ஆசை என்ன பாட்டி எனக்கு வாங்கி தர்றியாடா என்னலா உங்க தாத்தா கிட்ட கேட்டேன் சரி உங்க தாத்தனை வாங்கி தராம மண்டைய போட்டான் சரி உங்க அப்பங்கிட்டையும் கேட்டேன் சரி உங்க அப்பனும் வாங்கி தராம மண்டைய போட்டான் சரி நீ மட்டும்தான் இருக்கிறே ஆ. உன்னைகிட்டையும் கேட்கிறேன் நீனும் மண்டைய போடுறிய எனக்கு வாங்கி தர்றியான்னு பாப்பம்மா கேளுமா நீ என்னத்த கேட்க போற கேளுத்தா ஒன்னே ஒண்ணு என்னம்மா 100 சைஸ்ல ஒரு உள்பாடி வாங்கிட்டு வாடா 100 சைஸ் இதுக்கு 10 200 வாங்கிக்க யாராண்டியா அடியா ஏய் தொங்கச்சிய நாய் குடிச்சுப்பா நாய் கடிச்சிச்சோ தங்கச்சிய நாய் குடிச்சுப்பா எங்கச்சி நாய் கடிச்சது போ எந்த குச்சி நாய் குடிச்சுப்பா அந்த நாய் அடிக்க போனே எந்த குச்சி நாய் குடிச்சுப்பா அது நாயா இல்ல சொரி நாயா அக்கா வந்திருக்காண்டா அக்கா அப்போதான் ஆக்கிய போறேன் அக்காவை தூக்கி போ யாராண்டியா ஓ பாட்டி ஓ மணியா ஏலா என்ன பாட்டி பாட்டி யாலாய் பேராண்டியோல் ஓ யாய் பேராண்டியோல் பேராண்டி ஓலா என்னடி ஏலா யாலாய் ஆ என்னடா ஓயாம உள்ளுக்க வந்து பார்த்தா கோட்டை இருப்பது மயிர் வலிக்குதுங்கிறாடோ மயிர் வலிக்குதா அட வயிறு வலிக்குதுங்கிற வயிறு வலிக்குதா கசாயம் குண்டி அரியா கஷாயம் குண்டி அரியா கஷாயம் குண்டி வரலடி கொண்டு வராங்க என்னடி அடாய் கிழவிக்கு நாக்கு மொட்டு நாக்கு இழுக்கதான் செய்யல பேரண்டி எனக்கு பல்லு போச்சு சொல்லு போச்சு ஆமா அதனால அதனால சுக்குத்தி சுக்குத்தியா மிளகுத்தி ஆ. புளுத்தி புளி அட கசாயம் கொண்டாடா அப்படி சொல்றியா அட ஓமோத்தரம் கொண்டாரியா ஏன் மூத்திரம் இனிமேல் பேஞ்சாதாண்டி எடுத்துக்கிட்டு எரிஞ்சன தெல்லரிச்சு போகும் தூமிய குடிக்கு சரிடி சரிடி அலாய் ஓ பாட்டி ஓமத்தராகம் குண்டியான்னு சொன்னேன் என்னடி பேசுற ஓமத்தராகம் குண்டியான்னு சொன்னேன் ஆ, கேக்குதல்லையாடா ஏன் மூத்திரத்தை கொண்டு வச்சு நம்ம அப்புறம் என்ன மூத்திரத்தை கொண்டு வச்சு? ஓமத்தராகண்டோ ஆஹா. டே பேராண்டி உப்பு கக்கி மேடி கிளவி ஐயோ மாங்காத்தா உள்ள வெளிய கருப்பாயி படுத்து கிடக்கிறிய ஆஹா. கோடி அருவி கொட்டுத அடங்கொம்மால விளக்கமாறு பிஞ்சு போகும் தூமிய குடிக்கி ஆ. என் ஜாமாடுது என் ஜாம ஆடுதா பாட்டி எல்லாம் பேராண்டியோ ஓ. ஐயோ உள்ளுக்க வந்துட்டு போயிட்டியா? முக்குறா முணங்குறா கத்துறா கதறாடா பேராண்டி சரி முக்குண்டி முக்குடியா முக்குடி சத்தினார் பக்கத்துல இருக்குது எங்க ஊர் பக்கத்துல பேராண்டியோ ஓ. அவளால முக்கம் இல்லையா ஆ. நான் ஒரு தடவை முக்கவா பீதாண்டி வரும் ஏலா சித்திரா பூஞ்சையப்பா ராமா சித்திரனுக்கு நம்மா ஐயோ அம்மா ஐயோ அம்மா பிள்ளை பெக்க போறேனே ஐயோ அம்மா பிள்ளை பெக்க போறேனே ரக்குமுண்டு ரக்குமுண்டு ஐயோ 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 எந்த இடத்தில் சுகமிக அதிகம் அந்த இடத்தில் கண்டுபிடிப்பேன்
நண்டு பிடிப்பேன். என்னடி பாட்டி சத்தா? குண்டை பிடிச்சிட்டு திருவள்ளதிரி பேராண்டியோ ஓ கோட்டை கருப்பாயி முக்குனா ஆ. ஒரு முக்குள்ள 3 புள்ளடா ஆட்டோட ஒரே முக்குள்ள 3 என்ன பிள்ளைங்க? பொம்பளை புள்ளடா. பொம்பளை பிள்ளையா? பேராண்டியோ எப்படி நீ கண்டுபிடிச்ச பொம்பளை பிள்ளைன்னு? பேராண்டி ஆ. எனக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல, ஆ. தடவி பிடிச்சு பார்த்தேன். சரி கைய வச்சு தடவி பார்த்ததில்ல, சரி. கார்த்திகை சுட்டி மாதிரி இருந்துச்சுடா. ஆம்பளை பிள்ளை எப்படி அங்க கண்டுபிடிப்ப? பாரு, முன்னாடி சிகப்பு கலர் சட்டை போட்டு தலையில ஒருத்த ஒண்ணு கட்டி இருக்கான் பாரு. ஆமா. அதுக்கு முன்னாடி மிளகா மாதிரி ஒண்ணு தொங்குது பாரு. அத்தி அது மாதிரி இருந்தா மிளகா பிஞ்ச மாதிரி இருந்தா ஆம்பளை புள்ளடா. அவன் சொரக்கா மாநில வச்சிருக்கேன். மன்னாரு கிட்ட திரிவை. மன்னர்கிட்ட திரிய வைக்கவா? மன்னா மன்னா வாங்க வாங்க மன்னா மன்னா உம்மா 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 வாங்க மன்னா. அமைச்சரே, உள்ளே சத்தம் கேட்டது என்ன பட்டது? எப்படி மன்னா? என்ன எப்படி என்றால்? உங்களால மட்டும் எப்படி முடியுது? எங்காலன்னா ஒன்றும் புரியவில்லையே. மாத்திரை எங்க வாங்குறீங்க? என்ன மாத்திரை? எப்படி? ஆனால் உன் புத்தி ஒன்று விட்டு போகுதா? முனிராசிட்டது வாங்குறீங்களா எங்க அப்பாட்ட? அமைச்சரே, மன்னா உள்ளே சத்தம் கேட்டது என்ன? உள்ள சத்தம் கட்டுறது வேற ஒண்ணும் இல்லை. ஐயப்பன் ஒண்ணு கடிச்சா மன்னா. என்ன உங்களுக்கு ம் ஒரே பிரசவத்தில் எந்த அரசபையில் எந்த நாட்டில் அரண்மனையில் ஒரு மன்னர்கிட்ட தோல் மேலே கை போட்டு பேசி வாங்கியவன் அது? ஏன்டா இங்கே என்னோட அமைச்சர் காணோம். உங்களுக்கு டேப் எடுத்தது அளந்து பார்க்கணுமே. என்னத்த அமைச்சரே, மன்னரோட தோல்ல கைப்பிடுவாயா? மன்னா நீங்க போட்ட போடு நல்ல பெரும்போடாவில் போட்டிருக்கியே. என்னத்த சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? நீங்க ஏறின ஏத்தம் நல்ல ஏத்தமா ஏத்தி மலை மலையாய். ஆனா தேச வாங்க பிடிச்ச மன்னா. என்ன? எனக்கு ஒரு ஆசை. என்ன? தேச கீழே மட்டும் உட்காந்து தூக்கி பாத்துக்கிறேன் மன்னா. அமைச்சரே, ஒரு மன்னரை பார்த்து இப்படிலாம் கேள்வி கேட்பாயா? உடச்சாடா இன்னைக்கு தாண்டா உடச்சாங்க என்னைய. இனிமேல் வருவேன் அந்த மாமா நடத்துக்கு. இது கொஞ்சம் இப்போ ஒரு கங்கு தான் நடந்திருக்குது. சரி, இன்னும் நிறைய இருக்கு. அந்த கங்கு நடக்கூட போறீங்களா? ரைட். எஸ் அமைச்சரே, அண்ணா. திரும்பவும் சத்தம் கேட்கிறது. ஆமா, உள்ளே சத்தம் கேட்டது என்னன்னு கேட்டேனே, சொன்னியா? 3 பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குங்க உங்களுக்கு. சொன்னியா? சொன்னியா? என்னங்க சுண்ணியா சுண்ணியாண்ட நானுங்க செய்வேன். என்ன பிறந்தது? என்ன சத்தம்? என்ன சத்தம்? என்ன சத்தம் அங்கே? கட்டி பூடிடா, கண்ணால கண்டபாடி கட்டி பூடிடா. இது கிளவி சவுண்டாச்சு. அக்கா வந்திருக்கிறேன்டா. ஓயா ஓயா அக்கா வந்திருக்கிறேன்டா. ஓயா வந்துரு ஓம்பு. இப்பதான் சென்னை பிடிக்க போற வம்பா. வந்துரு. ஓ பாட்டி. ஓம்பு. ஓ பாட்டி வந்துரு ஓம்பு. என்ன தூங்க சொல்றியா? பேராண்டியோ ஓ கோட்டை கருப்பாயி ஆ. மறுபடியும் மயிறு வலிக்குதுன்னு கத்துறாடா. மறுபடியும் உழைக்குதா? என்னடா அது பெரும் குடும்ப மயிரா இருக்கு. ஐயோ ஆமா ஐயோ ஐயோ
எந்த ஊர்லயாவது பிள்ளை இப்படி கத்து மாடாடே. இது என்னடா கழுதையோட மோசமா கணக்கிறீங்க? இது குருவியாச்சே. பாட்டி என்னடி சத்தம் மறுபடியும்? இது குயில் மாதிரி தெரியலையே. ஓ பாட்டி என்னம்மா சத்தம்? இந்த பூனை அடிங்கடா, வம்ப அரங்க சாப்பிட்றா. பேராண்டியோ ஓ உமா உமா நீ யாரோ பால் பிச்சை போயிருக்கும். பேராண்டியோ ஓ கோட்டை கருப்பாயும் மறுபடியும் முக்குனா ஆ மறுபடியும் முக்குனதில்ல. சரி 4 பொம்பளை புள்ளடா. 4 4 3 7 நாயை பிடிச்சுவோ. மன்னாரு கிட்ட திரி வை. மன்னர்கிட்ட திரிய வைக்கவா? பொறிப்பானை எடுத்துட்டு போடா. மன்னா 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 வாங்க மன்னா, வாங்க அங்க வாங்க. அண்ணா மன்னா ஏய், நீங்க என் வாய் எங்க இருக்குது, மைக் எங்க இருக்குது? மன்னா இருங்க, உங்களுக்கு ஏற்றி வைக்கிறேன். அமைச்சரி, மன்னா திரும்பவும் சத்தம் கேட்டது என்ன? திரும்ப சத்தம் கேட்டது வேற ஒன்றும் இல்லை. என்ன வேற ஒண்ணுமே இல்லையா? மன்னா என்ன? நீங்க வந்து கைராசியான ஆளுங்க. ஆமாம், அப்படித்தான் எல்லாம் தெரிவிப்பார்கள். ஆனா எப்படி உங்களால மட்டும் இப்படி முடியுதுன்னு தெரியல. ஏன், என்ன காரணம்? நான் இவ்வளவு பண்ணி உங்க உடம்பு ஏன் குறையல? அமைச்சரே, மன்னா இது வஞ்சகமத்த உடம்பு. ஆ, யார் எதை கேட்டாலும் வாரி வாரி வணங்கக்கூடியவன் இந்த கோட்டை பெருமாள். சும்மாரு முண்டை. அன்னைக்கு ஒரு கிளவி வந்து 1 ரூபா கொடுங்க கேட்டதுக்கு தரமாட்டேன்ட்டு. சில்லறை இல்லை, உங்ககிட்ட தான் இருந்துச்சு சில்லறை, அதான் ஒன்றே கொடுக்க சொன்னேன். மன்னா என்ன கோட்டைக்காரி பையன் இருக்காங்கல்ல, இருக்காளா? செத்து மறுபடி முக்குனாங்களா? ஆ, மறுபடி 4 ஊம்பட பிள்ளை. என்ன சொல்றீங்க? ஆமா 4 குழந்தையா? 4 பிள்ளை. 4 3 7 குழந்தையா? ஆமா. என்ன குழந்தை? இப்போ 4மே பொம்பளை பிள்ளை உயிரோட இருக்கு. அதான் எனக்கு வயிற்றுச்ச மசரா இருக்கு. இங்க வா. நான் புள்ளையே இல்லைன்னு சொல்லி தவமா இருக்கிறேன். என்ன உனக்கு வயிற்றுச்சல் இருக்கா? பிறக்கிற குழந்தை பூரா செத்து செத்து போகுதுங்க. அமைச்சரே, மன்னா யார் கண்ணப்பட்டதோ ஏமா பிறக்கக்கூடிய குழந்தைகளை கருவில இருந்து விட்டது இல்லைன்னா இறந்தே பிறந்தது. ஆமண்ணா. இப்பொழுது ம் என்னுடைய மனைவியாப்பட்டவளுக்கு ஒரே கருவில ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தை. ஆ ஒரு குழந்தை, 2 குழந்தை, 3 குழந்தை பிறக்கலாம். ஆமா. ஆனால் 7 குழந்தை பிறந்து விட்டது. ஆ சந்தோஷமாக இருக்கின்றது. எங்க ஊர் வரைக்கும். சந்தோஷம் தாங்க முடியவில்லை. ஆமா எங்க ஊர் வரைக்கும் வந்துட்டு வரையலா? ஏன் எதுக்கு? எங்க வீட்டு பக்கத்துல ஒரு மூக்காயின்னு ஒரு கிழவி இருக்கு. ரொம்ப நாளா பிள்ளை இல்ல. எரிச்சிருவோமா? அந்த கிழவிக்கு பிள்ளை கொடுக்கணும் வரைய. வீட்டில் கருவேப்பிள்ளை தலை இருக்குது, எடுத்து கொடு. எதுக்கு? நீ தானே பிள்ளை கேட்ட? அந்த பிள்ளைய சொல்றீங்களா? நீ எந்த பிள்ளை சொன்னீங்க? நான் இந்த பிள்ளைய சொன்னேன். அமைச்சரி, இருந்தாலும் எனக்கு வயது 60. ஆமா. என்னோட மனைவியப்பட்டவளுக்கு 55 வயதாகி கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த வேளையிலும் ஒரே கருவிலையும் ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தை பிறந்து விட்டது. 7 பெண் குழந்தை பிறந்தாலும் உடனே என் நாட்டு மக்கள் போய் தெரிவித்து வா. தெரிவிட்டு வரவா? தெரிவிட்டு வருவியா? சொல்லிட்டு வரவா? 3 காசு முண்டை. நாட்டு ஒரு குழந்தை, 2 குழந்தை, 3 குழந்தை பிறந்தாலே அந்தவர்களுக்கு கண் தேஷ்டிப்பட்டு விடும். ஆமா. 7 குழந்தை பிறந்த விஷயத்தை மக்களிடம் தெரிவித்தால் கல்லடியில் தப்பினாலும் தப்பலாம், ஆனால் கண்ணடியில இருந்து தப்ப முடியாது. ஆமா. இருந்தாலும் நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க கூடாது. அதனால் அரண்மனைக்கு பின்புறமாக நந்தமன்ற பூஞ்சைகள் வைத்து பூஞ்சைகள் பூங்காவனம் ஒன்று வைத்து அதிலே மரம் செடி கொடிகள் நட்டு வைத்து என்னுடைய 7 குழந்தையும் அதில் சீரும் சிறப்பாக கல்வி சாலை வைத்து வளர்த்து வர வேண்டும். சரிங்க, வளர்த்துறாயா? வளர்த்துறீங்க. இருந்தாலும் இந்த நாட்டு மக்களுக்கு குழந்தை பிறந்த விஷயத்தை தெரிவிக்க கூடாது. மீறி தெரிவித்தால் பக்கத்துல வா. இது என்னது? மண்டை. மண்டை இருக்காது. வெட்டி உன் கையில கொடுத்து நான் அளவு பார்ப்பேன். எது மன்னிவிடாதீங்க, நல்லா இருப்பியே. யாருக்கும் தெரிவிக்க கூடாது. இருந்தாலும் குழந்தை பிறந்தது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஆகையால் உனக்கு என் சாமனை குறிக்கின்றேன். உங்க சன்மானம் சன்மானம் தருகிறேன். அதை வாங்கி கொண்டு மருந்து அருந்து விட்டு எங்கும் புலம்ப கூடாது. இருந்தாலும் குழந்தைகளுக்கு பெயரெல்லாம் சூட்ட வேண்டுமே. ஆமா, பேர் வைக்கணுமா? பேர் வைக்கணும். எப்படி வைக்கணும்? நல்ல நீளமா வை. நீளமா வைக்கணும். ரோடுன்னு வைங்க. முகரக்கட்டை தேஞ்சு போயிடும். அமைச்சரி, காதுல சுருக்குன்னு குத்தணும். காதுல சுருக்குன்னு குத்துற மாதிரினா பஞ்சுன்னு வைங்க, நல்லா இருக்கும்.
அது தேவையில்லை. ஆ. வாயிலிருந்து வெளியே வரணும். வாயிலிருந்து வெளில வாந்தின்னு வைங்க. எனது நாடு தெலுங்காபுரி சீமை. ஆமா. எனது பேர் கோட்டை பெருமாள். என் மனைவி பேர் கோட்டை கருப்பாகி. ஆகையால் சேர்த்து தெலுங்காபுரி சீமை சேர்த்து வந்தாலும் தெலுங்காயி 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 என்ற பேரால் சுட்ட வேண்டும். ஆமண்ணா போயிட்டு வரோம் அண்ணா. அரேமண்ணா. ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னன்னா, ஆல்ரவுண்ட் வாசிக்கக்கூடிய என் அமைச்சர் தெரிவித்தபடி 7 குழந்தையும் ஒரு குழந்தை கூப்பிட்டால் 7 குழந்தை ஓடி வர வேண்டும். யாருக்கு எதை வேணாலும் வாரி வழங்கலாம். என் குழந்தைகள் எதை கேட்டாலும் நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன். தனபாலு, உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும் கேட்காத. சந்திரன், உனக்கு என்ன